வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 644 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 2-3 நாட்களாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார். அது குறித்தான பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக லெபனானை மையமாக வைத்து கருதுகோள்கள் பல கூறப்படுகின்றன. இதை அனைத்தையும் ஏற்கனவே நமது காணொளியில் நாம் மிக தொலைநோக்கு பார்வையில் குறிப்பிட்டிருந்த பல விடயங்களில் தற்போது நிகழ்வுக்கு வந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. இப்படி பல விடயங்கள் உள்ளன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ நீங்க ஒரு 3-4 காணொலிக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்துறதுக்கு இவங்க பிளான் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அங்கதான் இவங்க நோக்கி போவாங்கன்னு தெரியுது, லெபனானை நோக்கி தான். காரணம் ஏன்னா இப்போ அல் ஜுலானியோட கேங் வந்து இவங்களுக்கு ஆதரவா சண்டை போடுவாங்க ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா ஒரு பக்கம் சொல்றாங்க. இது ஒண்ணு, இதை பத்தி நம்ம பேசணும். அப்புறம் வந்து ஏமன் அன்சுருல்லா நடத்தின 2 கப்பல்கள் மீதான தாக்குதல், அது இல்லாம வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பலரும் பெருசா கவனிக்காத ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஜப்பான்ல வந்து ஒரு 6 அமெரிக்காவோட ராணுவ தளங்கள்ல பயிற்சி நடத்த போறாங்க. வர்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் அந்த பயிற்சி தொடங்குது. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தொடங்கி இருக்குது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் அன்னைக்கு வந்து நடந்து முடிய போகுது. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா F-35, F-15, F-16 பல ஹை எண்டு வார்ஜெட் எல்லாம் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 300 போர் விமானங்களுக்கு மேல வந்து இதுல பங்கேற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஜப்பான்ல இது நடக்கிறதுன்றது அதிகபட்சமான ஒரு ட்ரில் நடக்க போகுதுன்றாங்க. இதே போல தைவானும் நடத்தி இருக்குது சமீபத்துல. இப்படி பல நிகழ்வுகள் ஒவ்வொன்றா பேச வேண்டியிருக்கு. இதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி இப்போதைய சூழ்நிலை காசால எப்படி இருக்கு அதை பத்தி நம்ம பேசிட்டு அப்புறம் லெபனான் போலாம்னு நினைக்கிறேன். காசாவுடைய இது வந்து இன்னைக்கு நெத்தன்யாகுவினுடைய அறிக்கை, அமெரிக்கால இருந்து கொடுத்த அறிக்கை வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, எசென்சியலி நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, திரும்ப ஆரம்பத்துல வச்ச அதே வார் கோல்ஸ். ஸோ அந்த வார் கோல்ஸ் என்னன்னாக்க, ஹமாஸை வந்து டிசார்ம் பண்றது, காசா ஸ்ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட்டா வந்து டீமிலிட்டரைஸ் பண்றது, ஹமாஸ் வீரர்களை மிலிட்டரிலி டிஃபீட் பண்றது, அதே நேரத்துல கம்ப்ளீட்டா அழித்தொழிக்கிறது, அதே நேரத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து நீக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு திரும்ப வந்து காசா ஒரு காலத்திலையும் இஸ்ரேலுக்கு எந்த த்ரெட்டும் உருவாக்காத அளவுக்கு மாத்துறது தான் இந்த போரினுடைய கோலு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அச்சீவ் பண்றதுக்கு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுல அவரு குறிப்பா சொல்றது என்னன்னாக்க, இந்த ஹாஸ்டேஜ் ஃபேமிலிஸை வந்து நான் வர சொல்லியிருந்தேன், அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் இதை தான் தெளிவா சொல்லியிருக்கேன். எய்தர் வே நம்ம வந்து நெகோசியேஷனுக்கு வந்து இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டா நெகோசியேஷன்ல முடிச்சுக்கலாம். அது வந்து பெட்டரு. அப்படி இது இல்லைன்னா வேற வழிகள் மூலமா நம்ம வந்து அதை இந்த வார் கோல்ஸை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு பைப் ட்ரீம் தான். இது வந்து நடக்க போற விஷயம் கிடையாது. ஏன்னா 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட போர் வந்து நடத்தியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தரைப்படை போர் வந்து நடந்திருக்கு. இந்த 1.5 வருஷம் தரைப்படை போர்ல எந்த கோலையும் வந்து அச்சீவ் பண்ண முடியல. அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதையும் குறிப்பா சொன்னா, வான் தாக்குதல்கள் மூலமா தான் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகளை மக்களுக்கும் சரி, விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கும் ஏற்படுத்தியிருக்க முடியும். ஒருவேளை பண்ணியிருந்தால் கூட தரைப்படை ரீதியா எந்தவித பாதிப்பையும் வந்து ஏற்படுத்த முடியலங்கிறது தான் கலையதார்த்தம். இன்றைய வரைக்கும் ஐடிஎஃப் வந்து தினம் வீரர்களை இழந்துகிட்டு இருக்கு. எந்த இடத்தையும் வந்து அவங்களால கம்ப்ளீட்டா ஹோல்டு பண்ண முடியல. எல்லா இடங்கள்லயும் ஆம்புஷஸ் நடக்குது, திடீர் தாக்குதல்கள் நடக்குது, இப்ப கடுமையான தாக்குதல்கள் நடக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாக்குதல்கள்லயும் 2-3 பேர், அட்லீஸ்ட் 2-3 பேர் வந்து உயிரிழப்புகளை சந்திக்கிற மாதிரி தான் தாக்குதல்கள் நடக்குது. அதுலயும் குறிப்பா அந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பேட் ஹனூன்ல நடந்த அந்த தாக்குதல்ங்கிறது
கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் வந்து அந்த இடத்துல வந்ததா சொல்றாங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்களும் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 பேர் அந்த இடத்துல வந்ததுல வரிசையான தாக்குதல்கள் நடந்திருக்கு. வரிசையான தாக்குதல்கள்ல குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30 பேர் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் எஸ்டிமேட் பண்றாங்க. இப்போ 30 பேர்கள் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருந்தா எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேருக்கு மேல வந்து ஒட்டுமொத்தமா கேசுவலிட்டிஸ் ஏற்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் ஃபெட்டாலிட்டி, உயிரிழப்புகளை சேர்த்து. ஸோ அவ்வளோ பெரிய தாக்குதல் வந்து அந்த ஆம்புஷ்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ இதுதான் அங்க களத்தினுடைய யதார்த்த நிலையா இருக்கு. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து நீங்க எந்த லைஃப் சப்போர்ட்டும் கிடையாது. காசாக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எந்த லைஃப் சப்போர்ட்டும் கிடையாது. வெளியில இருந்து ஆயுதங்கள் வர்றதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் கிடையாது. புதுசா வந்து ஆயுதங்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது உள்ளுக்கு இருந்து வீரர்கள் சண்டை போடுறாங்க. 2 வருஷமா வந்து அந்த சண்டையை வந்து நீடிச்சு போகுது. இன்றைய வரைக்கும் தாக்குதல்கள் குறையவே இல்லை. ஸோ இவங்க பிடிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்ற இடங்கள் எல்லாத்துலயும் தாக்குதல்கள் நடக்குது. ஸோ அதனால எந்த வகையிலையும் தரைப்படை ரீதியா எந்த வெற்றியையும் வந்து பெறலைங்கிறது தான் யதார்த்தமான நிலையா இருக்கு. இவங்க என்ன வேணாலும் பேசலாமே தவிர தரைப்படைங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒண்ணுக்கும் உதவாத தரைப்படையா தான் இஸ்ரேலுடைய தரைப்படை இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் போர்ல ஈடுபட்டதுனால மிகப்பெரிய சோர்வு நிலையை வந்து அந்த ராணுவம் சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ரிசர்விஸ்ட் வர்றவங்க, அதாவது லீவுக்கு வர்றவங்க யாருமே ரிட்டர்ன் ஆகிறது இல்லைங்கிறது தான் இப்ப அங்க இருக்கிற யதார்த்த நிலையா இருக்கு. ஸோ அதனால இந்த போரை வந்து தரைப்படை போரை வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கா தான் வந்து தொடர்ந்து இந்த போர் வந்து இடம்பெற்றுச்சுன்னா ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கா தான் போகும். அதற்காக தான் இப்ப தற்காலிகமான ஒரு போர் நிறுத்த உடன்பாட்டை வந்து ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில இஸ்ரேல் அரசாங்கம் ஈடுபடுதுங்கிறது தான் நமக்கு தெரியுது. என்னன்னா காசா மக்களுக்கு உணவுப் பொருட்களை தடை பண்றதன் மூலமா அந்த நெருக்கடியை கொடுத்து ஒரு இடைக்கால போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில இஸ்ரேல் அரசாங்கம் ஈடுபடுது. ஏன்னா இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய இராணுவத்தை தொடர்ந்து வந்து கீப் அப் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இஸ்ரேல் இல்லை. ஏன்னா அவங்களுடைய பல வெஹிக்கிள்ஸை இழந்திருக்கிறாங்க, பல டேங்குகளை இழந்திருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான டேங்குகளை வந்து இங்க இழந்திருக்கிறாங்க. இப்பெல்லாம் வந்து பழைய ஏபிசியை வந்து யூஸ் பண்றதா நமக்கு விசுவலி இமேஜ்லயே வந்து தெரியுது. ஸோ அதனால பெரிய அளவுக்கு டிப்ளீட் ஆகியிருக்கு அவங்களுடைய ஆர்சனல். ஸோ அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து வர்ற குண்டுகள் வந்து தொடர்ந்து வரலைன்னா இந்த போரை வந்து அவங்க ஒரு நாள் கூட நடத்த முடியாத நிலையில தான் இஸ்ரேல் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கான சூழல் வந்து அவங்களுக்கு இல்லை. ஆனா அமெரிக்காவினுடைய முழுமையான உதவி மூலமா தான் வந்து இந்த போர் வந்து தொடர்ந்து நடக்குது. இப்போ அவங்களுக்கு ஏன்னா எக்ஸாஸ்ட் ஆயிருக்கிறாங்க, வீரர்கள் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆயிருக்கிறாங்க. அதனால இடைக்காலமா வந்து அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுறதா தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் வந்து இவனுங்க எல்லா வகையிலையும் அந்த மக்கள், அதாவது குறிப்பா சொன்னா ஹாஸ்டேஜஸ் ஃபேமிலியை வந்து சந்தோஷப்படுத்தணும், கன்வின்ஸ் பண்ணணும். அதே நேரத்துல ஏதோ வந்து போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு நாங்க வந்து ஆர்வமா இருக்கிறோங்கிறதையும் காட்டணும், அமெரிக்காவுக்கு இருக்கிற நெருக்கடியையும் குறைக்கணும். இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு இடைக்காலமா போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றது தான் வந்து அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஐ திங்க் வந்து அதுதான் வந்து நடைமுறைக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை வந்ததுன்னாக்க அவர் சொல்றதே வந்து 2 மாசம் தான் சொல்றாரு. 2 மாசத்துல நம்ம சொல்ற கண்டிஷன்ஸ் வந்து ஏத்துக்கொள்ளப்படலைன்னா நம்ம மீண்டும் போருக்கு போவோம் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. இதையே வந்து ஈரானுக்கும் சொல்றாரு 2 மாசங்கிறது. அப்ப இந்த 2 மாசங்கிறது அவங்கள ரீஆர்ம் பண்றதுக்கும் அவங்களுடைய டிப்ளேட்டட் ஆர்சனல்ஸை வந்து திரும்ப ஃபில் பண்றதுக்கும் வீரர்களுக்கு ஏற்பட்ட சோர்வை வந்து குறைக்கிறதுக்குமான ஒரு நடவடிக்கையா தான் வந்து இந்த சீஸ்ஃபயரை வந்து அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர உண்மையான சீஸ்ஃபயரை கொண்டு வரணுங்கிற எண்ணப்பாடு இல்லை. அதனால இந்த போர் வந்து
இடைக்காலமா நின்னுச்சுனாலும் மீண்டும் தொடருங்கிறது தான் நெத்தன்யாகுவினுடைய நிலைப்பாடா இருக்கு. அதை வெளிப்படையா அவர் பேசுறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழல். அதனால காசால போரியல் ரீதியா வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கலா யதார்த்தம். இன்னும் 2 மாசம் கழிச்சு வந்தாலும் இதே நிலை தான் நீடிக்க போகுது. ஏன்னா கடந்த 2 வருஷத்துக்கு பக்கம் நம்ம பார்த்துட்டோம். இந்த 2 வருஷமுமே இதே தான் நடக்குது. இதே தான் முயற்சி பண்றாங்க, மீண்டும் வர்றாங்க, திரும்ப அடி வாங்கி ஓடுறாங்க, திரும்ப சீஸ்ஃபயரை கொண்டு வராங்க, ஒரு இடைக்கால ஒரு ஒரு நிவாரணம் கிடைக்குது அவங்களுக்கு. மீண்டும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் வராங்க, மறுபடியும் வாங்கி வந்ததுக்கு அப்புறம் அடி வாங்கிட்டு ஓடுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த இடையில கிட்டத்தட்ட இந்த கடந்த சீஸ்ஃபயர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இடையில கொஞ்சம் நாள் பெரிய உயிரிழப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம அப்பவே பேசியிருக்கும் போது சொன்னோம், அவங்க எல்லாமே பஃபர் ஜோன்ல இருந்துகிட்டு உள்ளுக்கு வரல. இப்போ பஃபர் ஜோன்லயே எவ்வளவு நாள் உட்கார்ந்துருக்குறங்கிற இடத்துல இருந்து அவங்க உள்ளுக்கு நுழைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாக்குதல்கள் தீவிரமாயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பஃபர் ஜோன்ல இருந்து களத்துக்கு வந்தாங்கன்னா இதே மாதிரியான தாக்குதல்கள் தான் நடக்குங்கிறது இன்னைக்கு கிளியரா தெரியுது. ஸோ இதுதான் தொடரப்போகுது. இப்போதைக்கு நெத்தன்யாகு சொன்னதின் அடிப்படையில பார்த்தோம்னாக்கா ஒரு 2 மாச போர் இடைநிறுத்தம் அவருக்கு தேவைப்படுதுங்கிறது தான் தெரியுது. அதுல பாதி ஹாஸ்டேஜஸ மீட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கு. ஆனா போற முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கம் கிடையாது. அவங்க கடைசி வரைக்கும் இதே திட்டத்தோடயே நாங்க செயல்படுவோம், தொடர்ந்து ஹமாஸை அழிச்சொலிக்கிறத தவிர எங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது அப்படிங்கிறத பேசுறதன் மூலமா இந்த போரை அவங்க முடிவு கொண்டு வர்ற நோக்கம் இல்லைங்கிறது தெரியுது. அதே நேரத்துல ஹமாஸ் தரப்புல இருந்து மிக தெளிவா சொல்றது என்னன்னாக்க, ஆரம்பத்துல இருந்து இந்த போர் கம்ப்ளீட்டா முடிவுக்கு வரணும், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் காசாவை. எய்டு பொருட்கள் இப்ப இந்த காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு மெர்சனரி குரூப்பால நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த அயோக்கியத்தனமான எய்டு டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் முன்னாடி மாதிரி அன்ரா போன்ற அமைப்புகள் எய்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ அவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கையிலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு தயாரா இல்லை, அதுலேருந்து பின்வாங்க தயாரா இல்லை. நெத்தன்யாகு தன்னுடைய கோரிக்கையிலிருந்து பின்வாங்க தயாரா இல்லை. ஸோ அதனால எந்த ஹோப்பும் நமக்கு கிடைக்கல. ஸோ அநேகமா போர் தொடர்ந்து நடக்குங்கிறது தான் தெரியுது. அப்படியே ஒரு வேளை இடைக்கால தடை வந்ததுனாலும், போர் நிறுத்தம் வந்ததுனாலும் அது இடைக்காலமானது. ஒரு மாசமோ 2 மாசமோ அவங்களுக்கு தேவைப்படலாம். அதை தவிர இது கம்ப்ளீட்டா முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சமீப காலத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல தோழர். இது எனக்கு புரியுது, நீங்க சொல்றது புரியுது. ஆனா அங்க உள்ள இருக்கிற ஃபீல்டுல இருக்கக்கூடிய மக்கள் படுற கஷ்டம், அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காம இருக்கிற பிரச்சனை, தினம் ஒரு 100 பேரையாவது கொள்றது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு கொண்டுகிட்டே இருக்காங்க. தினம் குறைஞ்சது 100 பேர், 3 டிஜிட் குறைஞ்சு கணக்கே வர்றதில்ல, அத்தனை பேர் கொண்டுகிட்டு இருக்காங்க. இது வேற ஒரு கோணத்துல நான் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படி அதை நாங்க கூட நான் பார்க்கலாம். எப்படின்னா, முதல்ல இந்த குறிப்பிட்ட இவங்க சொல்லக்கூடிய இந்த சில நாட்கள் இந்த போர் நிறுத்தங்கிறது ஏதோ ஒரு வழியில வந்தாகணும். அப்போ அது குறிப்பிட்ட டயத்துல ஆட்களை ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அப்படின்றத அல்கசாம் பிரிகேடு உட்பட எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க இன்னும் ஒரு பிளான் பண்றாங்களோன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா கடந்த இதுவரைக்கும் நடந்த தாக்குதலுக்கும் கடந்த 2-3 நாட்கள்ல இந்த ஒரு 10 நாள்ல நடந்த தாக்குதல்கள்ல அவங்க மிக குறிப்பா நம்ம போர் வீரர்களா வரக்கூடியவங்களை பிடிச்சிருவோம், கைது பண்ணிடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி நடந்த ஒரு இதுல ஒரு அட்டம்ப்ட்ல ஒருத்தரை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க பாலஸ்தீன் தரப்புல இருந்து. இல்லைன்னா அவரை கைது பண்ணி கொண்டு போறதா அவங்க பிளானா இருந்துச்சு. அப்போ நம்ம வார் பிரிசனர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் ஒரு பக்கம், உள்ளுக்குள்ள போருக்கு நமக்கு நேரடியா நம்ம வீட்டுல சண்டை போட வர்றவங்கள பிடிச்சி வச்சிருவோம். அதுக்கப்புறம் போர் நிறுத்தம் வரும்போது வேற யாரெல்லாம் இருக்காங்களோ பழைய ஆட்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம், இவங்களை வச்சுக்குவோம். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துல ஃபுட்டு மக்களுக்கு வர வேண்டியிருக்கு, ஒரு 2-3 விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு, நடக்கட்டும், மீதி அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றது ரொம்ப கிளியரா இருக்கு. ட்ரம்ப்பா இருக்கட்டும் இல்ல நெத்தன்யாகுவா இருக்கட்டும், இந்த போர் தொடரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க கொஞ்சம் பிரீத்திங் டைம் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு வாரமோ இல்லை 10 நாளோ 15 நாளோ ஏதோ ஒரு பிரீத்திங் நமக்கு கிடைக்கட்டும், அதுல மக்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்குவோம், வேணுங்கிற ஃபுட்டை வாங்கிக்குவோம். அதுக்கு பிஃபோரா அந்த போர் நிறுத்தம் வர்றதுக்கு முன்னாடி சிலரை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ நான் யோசிக்கிறேன். நான் சொல்றது கரெக்டா இருக்குங்க? இல்ல அது மாதிரி உங்களுக்கு அந்த சொபிஸ்டிகேஷன் இருக்கான்னு தெரியல.
வாய்ப்பு கிடைச்சதுன்னா பிடிப்பாங்க. அது வந்து போர்ல வந்து பிரிசனர் ஆஃப் வார் வந்து அகப்படுறது வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா பிடிப்பாங்க. பட் ஆனா அகைன் அது இஸ்ரேல் அரசாங்கம் ஹனிபல் டைரக்டிவ வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அதுதான் அதனுடைய மிலிட்டரி டாக்டரினா வச்சிருக்கு. ஸோ அதனால அப்படி ஒரு வேலை பிடிபட்டாக்க கம்ப்ளீட்டா குண்டு போட்டு அழிப்பாங்க. அதுதான் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அக்டோபர் 7ல இருந்து நடக்குது. ஸோ அதனால அதுக்கு அனுமதிப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆனா அது அது வந்து பிரதான நோக்கமா வந்து இருக்குங்கிறது கிளியரா தெரியுது. ஏன்னா கடந்த முறை அபு பைதா பேசும்போது அதுதான் சொல்லியிருந்தாரு. வரும் காலங்கள்ல பிரிசனர் ஆஃப் வார் வந்து வர்றதுங்கிறத அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு 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 எய்மா இருக்கு. பட் ஆனா இவங்க வந்து அதுக்கு அனுமதிப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியல. அது களத்துல நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஆசுவாசப்படுத்தணும்னாக்கா நீங்க மக்களை வந்து ஆசுவாசப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வழிமுறையே கிடையாது. ஏன்னா எதிரி வந்து உங்களை இனப்படுகொலை பண்ணுங்கிறத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து உங்களுக்கு ஆசுவாசப்படுத்துறதுக்கான கால அவகாசம் கொடுக்க போறது இல்ல. அப்படி நீங்க எதிர்பார்த்திருந்தீங்கன்னாக்க அது மிகப்பெரிய பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும். ஸோ அதனால அழுத்தத்தை நீங்க கொடுத்து தான் ஆகணும். அது மிலிட்டரி ரீதியா வந்து எதிரி வந்து உங்களை எதிர்கொள்றதுங்கிறத முடிவு பண்ணிட்டான்னா நீங்க அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ அதனால இந்த இந்த டயத்துல அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹோப்பை வந்து பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் வந்து கண்டிப்பா வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அது மக்களுக்குமே வந்து இவ்வளோ காலம் இந்த துன்பங்களை அனுபவிச்ச மக்களுக்குமே தெரியும். அப்படி ஒரு ஹோப் வந்து அவங்களுக்குமே கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் டீல் நடந்ததுன்னா கண்டிப்பா வந்து அந்த அந்த கேப் வந்து கிடைக்கும். அதுல ஒன்றும் பெருசா ஆசுவாசப்படுத்திக்க முடியாது. ஏன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து இதே மாதிரியான போர் வந்து நடக்கும். ஸோ அதனால இந்த 2 மாசம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் பட்டினி கிடக்கலாமான்னா வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நீங்க அழுத்தங்களை இந்த சைனிஸ்ட் என்டிட்டிக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படுமே தவிர போர் நிறுத்தம்ங்கிறது 100% போர் நிறுத்தம், நிரந்தரமான போர் நிறுத்தம் வந்ததுனா தான் அந்த மக்கள் இதுல இருந்து மீள முடியுமே தவிர இடைக்காலமா ஒரு போர் நிறுத்தம் வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தி எதையும் வந்து சாதிச்சுக்க முடியாது. அது அப்படி யோசிக்கிறதே வந்து மிகப்பெரிய ஆபத்து தான். ஓகே ஓகே தோழர், புரியுது. நான் இல்ல இதுல நான் வேற என்ன கோணத்துல எல்லாம் இதுல பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சப்ப இது வந்து ஏன்னா வந்து அவங்க பர்டிகுலரா 2 நாளா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அல்காசா பிரியார் தரப்புல இருந்து இன்னைக்கு அப்படி ஒரு போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கடைசியா அந்த வீழ்த்தப்பட்ட அந்த நபரோட பேரை வச்சுட்டு அவர் வந்து அவருக்கு நேரம் சரியில்லை தான் நரகத்துக்கு போயிட்டாரு. அடுத்த தடவை வர்றவங்கள பாதுகாப்பா நாங்க எங்களோட சிறைச்சாலை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் எனக்கு இந்த கேள்வி. இப்போ அங்கேருந்து அப்படியே அடுத்து வந்து நான் நேரடியா லெபனான் போராட்டம் நினைச்சேன். பட் வந்து இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சேர்த்து பேசணும். ஐநாவுடைய தூதராகவும் பாலஸ்தீனுக்காக இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதியா இருக்கிற பிரான்சிஸ்கா அல்பனீஸ் மேல சாங்ஷன் கொண்டு வந்திருக்கு அமெரிக்கா. மார்க்கோ ரூபியோ பேசும்போது சொல்றாரு அவங்க வந்து ஆன்டிசெமெட்டிக்கா நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்றாங்க, எல்லாத்தையும் வந்து குத்தம் சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது ரொம்ப நாள் இவங்களோட திட்டமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதாவது அவங்க கடைசியா கொடுத்த இந்த சாங்ஷனுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் என்னன்னா, நேரடியாவே சொல்றாங்க இஸ்ரேல் அமெரிக்கன் 2 பேரையும் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க பெரும் நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து இந்த இனப்படுகொலையில வந்து பங்களிக்குது. முக்கியமா Booking.com, அகோடா மாதிரி, ஏர்பிஎன்பி மாதிரி இந்த இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எளிதா வந்து வெஸ்ட் பேங்கை வந்து இருக்கிற இடத்த இஸ்ரேல்னு சொல்லி இங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து வீடு வாங்குங்க, இங்க வந்து நீங்க தங்குங்க, ரெசார்ட்ல தங்குங்கன்னு சொல்றாங்க. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த கம்பெனியெல்லாம் சொல்றது. அதுக்கப்புறமேல இந்த தடை இவங்க மேல வருது. இப்போ இந்த தடை அவங்க வரும்போது அவங்க செர்பியால இருந்தாங்க. இப்போ நம்ம தோழர்கள் இதை கேட்கும்போது ஜூலை 12 ஆயிருக்கும். ஜூலை 12 போஸ்னியாவுடைய இனப்படுகொலை நினைவு தினம். 97 நடந்த போஸ்னியா இனப்படுகொலை நினைவு தினம். அதுக்கு அந்த நிகழ்வுகளை கலந்துக்கிறதுக்கு தான் அவங்க போயிருக்காங்க. இப்போ இப்போ அவங்க மீதான இந்த தடை அப்படின்றது என்ன விதமான பாதிப்பை இந்த ப்ராசஸ்ல கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இது எப்பவுமே அமெரிக்காவினுடைய இந்த இது வந்து எக்ஸப்ஷனலிசம்.
அதாவது தான் விதிகளுக்கு மேலானவன். அதாவது அதுதான் வந்து அவங்க சொல்லுவாங்க ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷனல் ஆர்டர் அப்படின்னு. ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷனல் ஆர்டருங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இன்டர்நேஷனல் லா தான் இருக்கு. ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடையவே கிடையாது. அப்ப ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷனல் ஆர்டர்னு இவனுங்க சொல்றது எல்லாமே, இவனுங்க ரூல்ஸை உருவாக்குவானுங்க, இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். அது இவனுங்களுக்கு பொருந்தாது. அதுதான் இவனுங்க சொல்ற ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷனல் ஆர்டர். ஸோ இந்த ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷனல் ஆர்டர்ல அமெரிக்கா வந்து எக்ஸப்ஷனல். அதுக்கு வந்து எந்த விதியும் பொருந்தாது. அது மனித உரிமை சார்ந்த விஷயத்திலயும் அதுதான் பொருந்தும். ஸோ அதை பண்றானுங்க தொடர்ந்து. வந்து ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ஈராக்குக்கு எதிரான அக்ரஷன்ல ஈடுபட்டதுல, போர்க்குற்றத்துல ஈடுபட்ட வீரர்களை கைது பண்றதுக்கான நடவடிக்கையில ஐசிசி முயற்சிகளை எடுக்கும்போது இமீடியட்டா வந்து ஐசிசி மீது இன்வேஷன் பண்ணுவோம், ஹேக் இன்வேஷன் ஆக்ட்னே ஒரு ஆக்டை கொண்டு வந்தானுங்க அவங்களுடைய இதுல செனட் ஹவுஸ்ல, ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ்ல. ஸோ கொண்டு வந்துட்டு அந்த ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த ஆக்ட் வச்சிருக்கிறானுங்க, ஹேக் இன்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிற பேர்ல. அதுல என்னன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு சர்வதேச விதிகள் பிரகாரம் இவனுங்க வந்து போர்க்குற்றங்கள்ல ஈடுபட்டானுங்கன்னு சொல்லி அவனுங்களை விசாரணை பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவனுங்க வந்து ஒருவேளை அந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டேன்னா உன்னையும் வந்து நான் இன்வைட் பண்ணுவேன், உன்னையும் நான் வந்து பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னானுங்க. ஸோ இதுதான் தொடர்ந்து பண்றானுங்க. இவனுங்களுக்கு சர்வதேச விதிகள் பொருந்தவே பொருந்தாது. இவனுங்க எதையும் மதிக்க மாட்டானுங்க. இவனுங்க ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவானுங்களே தவிர இவனுங்க எதையுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. ஸோ இவனுங்க சொல்ற ஹியூமனிடேரியன் லா இல்ல ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன்ங்கிறது எல்லாமே இவனுங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலன் சார்ந்தது. இவனுங்களுடைய எம்பேரை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துவானுங்களே தவிர டெமோக்ரஸி அது இதுன்னு சொல்லிட்டு அவனுங்க டேர்ம்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு நல்ல இனிமையான டேர்ம்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுவானுங்க. ஜனநாயகம் பானுங்க, ஃப்ரீ ஸ்பீச் பானுங்க, மனித உரிமை மீறல் பானுங்க. இதெல்லாம் இவனுங்க வந்து மற்றவனுங்களுக்கு தான் உபதேசம் பண்ணுவானுங்களே தவிர இவனுங்க எதையும் மதிக்க மாட்டானுங்கிறது வரலாறு நெடுக இருக்குது. ஆரம்ப கட்டத்துல இருந்து இவனுங்களோட வரலாறு அதுதான். ஸோ அதுல இப்போ பிரான்சிஸ்கோ அல்பனேஸை வந்து இதே மாதிரியான ஒரு இது கொண்டு வந்திருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய, அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் மேல ஒரு 3 ஜஸ்டிஸ்க்கு இதே தடைகளை வந்து விதிச்சிருக்கிறானுங்க. அதே போல சீஃப் ப்ராசிக்யூட்டரா இருக்கிற கரீம் கானுக்கு எதிராகவும் இந்த தடையை வந்து விதிச்சிருக்கிறானுங்க. பெரிய அளவுக்கு மிரட்டலே விட்டானுங்க. மாஃபியா டான் மாதிரி மிரட்டல் விட்டானுங்க. நீ பண்ணனா நான் வந்து என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டினானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த அடாவடித்தனம், டான் மாதிரி நடந்துக்கிறது, மாஃபியா மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது சர்வதேச அரங்குல அமெரிக்காவுக்கு நிகர் அமெரிக்கா மட்டும்தான். வேற எந்த நாடும் அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை. ஸோ அதுதான் மீண்டும் நிரூபிச்சிருக்கிறானுங்க. இந்த அம்மா சொன்னது வந்து 60 நிறுவனங்கள், குறிப்பா அமெரிக்க நிறுவனங்கள், மேற்கத்திய நிறுவனங்கள், 60 நிறுவனங்கள் இந்த இனப்படுகொலையில பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ அதை வெளிப்படையா அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. 60 நிறுவனங்களினுடைய பெயர்களையும் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. கூகுள் உட்பட, மெட்டா, மைக்ரோசாஃப்ட், ஆரக்கல், இப்படி பல்வேறு நிறுவனங்கள் அமெரிக்காவில இருந்து இயங்கக்கூடிய டெக் நிறுவனங்கள், ஸ்பாட்டிஃபை உட்பட. ஸ்பாட்டிஃபை வந்து இப்போ சமீபத்துல ஒரு குற்றச்சாட்டுல உள்ளாயிருக்கு. ஸோ இது வந்து பல இடங்கள்ல இந்த மாதிரியான நிறுவனங்கள், இந்த டெக் நிறுவனங்கள், அலிகாக்ஸ், அவனுங்க எல்லாருமே வந்து இந்த இனப்படுகொலையில இருந்து சம்பாதிக்கிறானுங்க. ஸோ இதை வந்து அவங்க இனப்படுகொலை குற்றம் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல விசாரணை நடத்தணும்னு சொல்லி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கு எதிராக தான் இந்த தடை உத்தரவு வந்திருக்கு. அவங்களுக்கு எதிராக வந்து பேன் அறிவிச்சிருக்கிறானுங்க, அமெரிக்காவுக்கு வர முடியாதுன்ட்டு. ஸோ அவங்க குடும்பத்துக்கு எதிராகவும் பேன் விதிச்சிருக்கிறானுங்க. ஸோ இது வந்து ரோக் ஆக்டர், இன்டர்நேஷனல் பறையான அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஸோ அவனுங்க இன்டர்நேஷனல் பறையா, அவனுங்களுக்கு வந்து எந்த வித விதிகளும் பொருந்தாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை வந்து உலகத்துக்கு நிரூபிக்கிறானுங்க. இவங்க ஏன் தலைகீழா நிக்கிறாங்களா? நான் அமெரிக்கா போய் ஆகணும் அப்படின்னு. அமெரிக்கா போகணும்னு யாருக்கெல்லாம் ஆசைலாம் இல்லை. இவன் என்னைக்கு வந்து
நீ வந்து அமெரிக்காவுக்கு விசா வேணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து எதிராக நான் பேச மாட்டேன், கையெழுத்து போடுறேன்னு சொன்னானோ அன்னையிலேருந்தே அதுக்கு போறதுக்கான விருப்பம் வந்து பல பேருக்கு விட்டு போச்சு, இன்க்ளூடிங் மீ. நான்லாம் அப்ளை பண்ணலான்னு இருந்தேன், அன்னைக்கே விட்டுட்டேன், தொலைஞ்சு போகுது போகடா அப்படின்ட்டு. அதுக்காகவே வந்து ஈரான் போறதெல்லாம் தள்ளி போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா பாஸ்போர்ட்ல வந்து ஈரான் ஸ்டாம்ப் வந்துச்சுன்னா அமெரிக்கா விசா கொடுக்க மாட்டாங்கன்னு. அது எக்கட கெட்டு போகுது அமெரிக்கா. நம்ம இனி எங்க போகணுமோ அங்க போயிட்டு இருக்க வேண்டியதான், நான் முடிவு பண்ணிட்டேன். இது அப்படித்தான் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆஹ் பார்க்கலாம். இது இது இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. இவங்க இவங்க மேல தடை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மேல மிகப்பெரிய அளவுல பல இடங்கள்ல இருந்து கண்டனம் வருது. மக்கள் வந்து ஓப்பனா சொல்றாங்க, என்னடா ஒரு இது மாதிரி நடந்துக்கிறீங்க, ரோகு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நான் பர்சனலா சந்திச்ச நபர்கள் எல்லாம் ஓப்பனாவே சொல்றாங்க. அது வரைக்கும் இந்த பெரிய அரசியல், சர்வதேச அரசியல் பெருசா கவனிக்காத ஆட்கள்லாம் சொல்றாங்க, என்ன இஸ்ரேல் வந்து மக்கள் மேல அப்படியே தட தடன்னு கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு போர் நடக்கிற மாதிரியே அது தெரியலையே, சும்மா கொண்டு போய் எல்லாத்தையும் குண்டா போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இவங்க எங்கேருந்து அடிக்கிறாங்களா, ஈரான் மாதிரி இவங்கள்ட்ட எது இருக்குதா காசால இருந்து சண்டை போட, ஆனா நீங்க இவ்வளவு பேரை கொண்டு போய் மக்கள் மேல கொண்டு போறீங்கன்னு எல்லாரும் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் சொல்றாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்குது. நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி மக்கள் உலக அளவுல வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு, ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. அதான் நம்மளால பார்க்க முடியுது. இதுல தொடர் இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னா, இப்ப பிரான்சிஸ்கோ அல்பனீசி மாதிரியே இப்போ வந்து அவங்க இந்த இனப்படுகொலை போர் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறாங்க. இஸ்ரேல் பண்றது இனப்படுகொலைன்னு வெளிப்படையா பேசுறாங்க. இவங்க யூஎன் ஸ்பெஷல் ராப்பர்ட்டோரா இருந்தவங்க, ஹியூமன் ரைட்ஸ்க்கான ஸ்பெஷல் ராப்பர்ட்டோரு. ஆனா என்ன ஒரு பெரிய கொடூரம்னா, இப்போ இந்த மாதிரியான யுஎன் ஸ்பெஷல் ராப்பர்ட்டோர் வந்து பேசுறது, வெளிப்படையா பேசுறது, அது வந்து அதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வந்து சர்வதேச, குறிப்பா சொன்னா அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள்ட்ட இருந்து இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் எதிர்த்து அவங்க பேசுறாங்க. ஆனா 2009 இனப்படுகொலை நடந்த காலகட்டத்துல இதே இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனா இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸினுடைய ஹியூமன் ரைட்ஸ் தரப்புல இருந்தும், இன்டர்நேஷனல் அதாவது யுஎனுடைய தரப்புல இருந்தும் வந்த அயோக்கிய பசங்க எவனுமே வாயே திறக்கல. அந்த இடத்த போய் பார்க்க கூட கிடையாது. இங்க இந்தியால இருந்து தான் ஒருத்தன் அப்போ அங்க வந்து முக்கிய பொறுப்புல இருந்தான். அவன் தான் இதுக்கு இன்சார்ஜாவும் போட்டிருந்தாங்க. அவன் வந்து போகவே கிடையாது. விஜய் நம்பியார்னு ஒருத்தன் வந்து போகவே கிடையாது. போகாமலே கொழும்புல உட்கார்ந்துக்கிட்டு போர் வந்து இனப்படுகொலை கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நகர்ந்தான். ஸோ அப்படியும் யுஎனுடைய அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க. அதுல விதிவிலக்கானவங்களா இன்னைக்கு அல்பனீசி வந்து இருக்கிறாங்க. ஸோ அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த அளவுக்கு கரேஜியஸா அவங்க இயங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆமா, உண்மைதான். எல்லாரும் சொல்றாங்க, நீங்க அவனுக்கு நோபல் பரிசு கொடு, இவனுக்கு நோபல் பரிசு கொடுக்குற, முறையா கொடுக்க வேண்டிய ஆளே இவங்க தான். இவங்களுக்கு தான் நீ அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும். இவங்க தான் சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கடா, இதெல்லாம் பண்ணாதீங்கடா, அமைதியை கொண்டு வாங்கடான்னு இவங்க தான் சொல்றாங்க. இது பார்க்கலாம் சொல்ல. அடுத்து வந்து இப்போ இந்த 3-5 நாள் வந்து நெத்தன்யாகு ட்ரம்ப் மீட் பண்ணிட்டு வந்ததுல ஒரு 2-3 விஷயங்கள் வெளியில கசிய விடப்படுது. அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறேன். என்ன பிளான் வைக்கிறாங்க அப்படின்னா, இதை 3 நாடா உடைச்சிடுறது. அதாவது வந்து லெபனான் வந்து 3ஆ உடைச்சிடுறது. லெபனான் ஒன்று இஸ்ரேல் கூட நார்மலைசேஷனுக்கு கையெழுத்து போடணும். அப்படி இல்லை அப்படின்னா வடக்கு பகுதியில் அந்த பார்டர்ல இருக்கிறத வந்து சிரியாவுக்கு எடுத்துக்கிறது. இந்த சிரியா வந்து ஏற்கனவே தங்களோட ஆளா மாறிடுச்சு இவங்களுக்கு. சிரியா எடுத்துக்கிறது. அப்புறம் வடக்கு பகுதி வந்து கிறிஸ்துவர்களுக்கான நாடா மாற்றிடுறது. தெற்கு பகுதி வந்து இஸ்லாமியர்களுக்கான சியா முஸ்லீமுக்கான நாடா மாற்றி அங்கே வந்து எய்தர் அங்கே வந்து அழுத்தம் கொடுக்கறது, உனக்கு எந்த பணமும் வராது, எதுவும் வராது, வேணும்னா நீ வந்து ஹிஸ்புல்லா டிசாம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து உன் மேல நாங்கள் வந்து போர் தொடுப்போம், அல்லது வந்து வெவ்வேறு வகையில் நெருக்கடி கொடுப்போம். இப்படி ஒரு திட்டம். இது இல்லாமல் இன்னொரு திட்டம் என்னன்னா, நீங்களே ஒரு 3-4 காணொலிக்கு முன்னாடி சொன்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அல்ஜுலானியோட அந்த அல்கொய்தா கேங் வந்து அந்த அல் நுஸ்ரா ஃப்ரண்ட்ன்றதை அவங்க எப்போ ரிமூவ் பண்ணாங்களோ, பேரை ரிமூவ் பண்ணாங்களோ, ஸோ அதை வச்சு ஹிஸ்புல்லா மேலே தாக்குதல் நடத்துறது, லெபனான் மேலே போர் தொடுக்கிறது அப்படின்னு அதை பற்றி பேசும்போது அல்ஜுலானி தரப்புல இல்லை அப்பெல்லாம் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லி, சும்மா பேருக்கு தான் அது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து லெபனானை வந்து நார்மலைசேஷன் இஸ்ரேல் கூட பண்ண வைக்கிறது அப்படின்ற பேச்சுவார்த்தையை பற்றி பேசும்போது இன்னைக்கு வந்து லெபனான் அதிபர் ஜோசப் பார்வன் சொல்றான், அது முற்றிலும் பொய்யான செய்தி, அப்படி எதுவுமே எங்களுக்கு
நடக்கலை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் எதுவுமே சரியான ஒரு சமிக்கையா தெரியல. அங்க என்ன நடக்குது, இது என்ன மாதிரியான விளைவுகளை இந்த பகுதி முறை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இவங்களுடைய திட்டம் லெபனானை நார்மலைஸ் பண்ண வைக்கணும்னாக்க அதுக்கு பிரதானமான ஒரு முன்பணி நடக்கணும். அது என்னன்னா ஹெஸ்புல்லா டிசார்ம் பண்ணணும். ஸோ ஹெஸ்புல்லா டிசார்ம் பண்ணா மட்டும்தான் லெபனானை நார்மலைஸ் பண்ண வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா பண்ண வைக்க முடியாது. ஸோ அப்போ பிரதானமான நோக்கம் ஹெஸ்புல்லாவை டிசார்ம் பண்றது, ஆயுதங்களை கைவிட சொல்றது. ஸோ அதுதான் இப்போ அவனுங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற அழுத்தம். அதுக்கு ஹெஸ்புல்லா ஒரு காலமும் அனுமதிக்காதுங்கிறது அவனுங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ஹெஸ்புல்லா அனுமதிக்காதுன்னா இன்றைய காலகட்டத்தில் ஈரானுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இருக்கிற அந்த லேண்ட் பிரிட்ஜை கட் பண்ணிட்டானுங்க. சிரியாவில் அவனுங்களுக்கு தேவையான தீவிரவாதிகளை கொண்டு வந்து அங்கே நிலைநிறுத்துறதன் மூலமா கட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதனால ஹெஸ்புல்லாவுக்கு வேற வழி கிடையாது. ஈரான் கூட இப்போ தொடர்பை ஏற்படுத்துறதுக்கான வழி கிடையாது. ஸோ அதனால இருக்கிற வெப்பன்ஸை மட்டும்தான் அவங்க பயன்படுத்த முடியும். அதையும் எடுக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. தெற்கு பகுதிகளில் இருந்த வெப்பன்ஸை அழிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதிலிருந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறானுங்க இஸ்ரேலு. ஸோ அதனால இப்போ இதுதான் சரியான டைமு. ஹெஸ்புல்லா ரொம்ப வீக்கான பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ அவனுங்களுடைய கணக்கீடு. ஸோ இதை முன் வச்சு அவனுங்களுடைய பிளான் எப்படி பண்றானுங்கன்னா, போன முறை வந்தப்போ ஹெஸ்புல்லா கிட்ட 1 மாசம் போருக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சு வெளியேறினானுங்க. ஸோ அதனால போரியல் ரீதியா தரைப்படையான காசாலேயே அவனுங்களால எதுவும் பண்ண முடியல. லெபனான்குள்ள போய் ஹெஸ்புல்லா கூட எதிர்கொள்றதுங்கிறது நடக்காத காரியம். ஸோ அதனால என்ன பண்றானுங்கன்னாக்க, ஹெஸ்புல்லாவை நம்ம நேரடியா போய் தாக்குதல் நடத்தி வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கிரவுண்ட் ஃபோர்ஸஸை வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ வேற கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் மூலமா தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். அப்படிங்கிற இடத்துல தான் அல் ஜுலானியோடைய ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் மூலமா அந்த வேலையை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் பிளானா இருக்கு. அதுக்கு ஜுலானிக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. ஜுலானி ஆரம்பத்திலேருந்து சொல்றது என்னன்னா, இன்று நேற்று இல்லை, 2015 காலகட்டத்திலிருந்து ஜுலானி சொல்றது முதல் விஷயம், அவனுடைய முதல் எதிரியா அவன் சொல்றது ஈரானை தான். ஸோ ஈரானுடைய கரங்களை வெட்டுறது தான் என்னுடைய முதல் பணி அப்படிங்கிறது தான் அவனுடைய கருத்து. ஸோ இப்போ இந்த ஆட்சிக்கு வரும்போது கூட அவன் சொன்னது என்னன்னாக்க, இஸ்ரேல் எதிரியா இருந்ததுனாலும் அதை விட பிரதானமான எதிரி ஈரான், ஈராக் ரெசிஸ்டன்ஸ், ஹெஸ்புல்லா. இதுதான் அவன் பிரதானமான எதிரியா சொன்னான். ஸோ இப்ப இவனுங்களுக்கு எதிராக தான் அவன் செயல்படுவான். அதாவது இந்த நாடுகளுக்கும் இந்த அமைப்புகளுக்கும் எதிராக தான் அவன் செயல்படுவான். இப்ப பாலஸ்தீனிய விடுதலை அமைப்புகளா இருக்கிற PFLP, பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற அமைப்பினுடைய தலைவர்களையும் அங்க இயங்க விடாம கைது பண்ணானுங்க. ஸோ அவங்களெல்லாம் இப்போ நெருக்கடி கொடுத்து வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறானுங்க. ஸோ அதனால பாலஸ்தீனியர்களுக்கும் எதிராக தான் அவன் இயங்குவான். ஸோ இப்போ இதுதான் அவனுடைய நிலைப்பாடு. இப்போ அவனை பயன்படுத்தி இந்த தாக்குதலுக்கு ஏற்கனவே உய்கூர், செச்சன்யா, உஸ்பெகிஸ்தானு, துர்க்மெனிஸ்தானு, தஜிகிஸ்தான் போன்ற பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தீவிரவாதிகளை பயன்படுத்துறது. மெர்சனரிஸ் தான் அவனுங்க மத ரீதியான தீவிரவாதிகள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்ததுனால மெர்சனரிஸ், காசுக்காக கொலைகள் பண்ணக்கூடியவனுங்க, காசுக்காக போருக்கு போகக்கூடியவனுங்க. ஸோ அவனுங்கெல்லாம் இப்போ அவனுங்களை கொண்டு அவனுங்க மூலமா தாக்குதல் நடத்தி இப்போ லெபனானுடைய வடக்கு பகுதிகளில் நுழையிறது தான் இப்போ அவங்களுடைய திட்டம். அதுல உள்ளுக்குள்ளேயே லெபனான்குள்ளேயே இந்த அதாவது ட்ரிப்போலிங்கிற அந்த பகுதிகளில் இவனுங்களுக்கு ஆதரவான ஸ்லீப்பர் செல்ஸும் வச்சிருக்கிறானுங்க லெபனான்குள்ள. ஸோ அந்த ஸ்லீப்பர் செல்ஸ்ல ஒரு சில குரூப் தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பெய்ரூட்டினுடைய தகிய பகுதிகளில் குண்டு வெடிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்காக, குறிப்பா இந்த மொஹரம் பண்டிகை, அசூரா தினத்தை அனுசரிக்கிறதுக்கான காலகட்டத்தில் அந்த ப்ரொசஷன் டயத்துல குண்டு வெடிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்காக ஒரு 5 பேர் ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கி இருந்ததை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவனுங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்தது எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. ஸோ இது அவனுங்களுடைய திட்டமா வச்சிருக்கிறானுங்க. லெபனான்குள்ளேயும் இந்த
தீராத குழுக்கள் வந்து ஸ்லீப்பர் செல்ஸா உள்ளுக்கு இருக்கிறாங்க. இப்போ அதை எல்லாத்தையும் பயன்படுத்துறது, முழுக்க முழுக்க அதை எல்லாத்தையும் பயன்படுத்துறது, அவங்களுடைய டூல் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த போரை வந்து லெபனான் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பான ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக நடத்துறது தான் இப்போ அவங்களுடைய திட்டமா இருக்கு. ஸோ இதுக்கு இடையில லெபனான் ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய சையத் ஹசன் நசம் நயீம் காசம் வந்து கடந்த வாரத்துல அல்மைதீனுக்கு ஒரு முக்கியமான பேட்டி கொடுத்திருக்கிறாரு. முதல் முறையா ஒரு டிவி சேனல் கொடுக்குற பேட்டி அதுதான், அதாவது ஜெனரல் செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம். ஸோ அதுல பல விஷயங்களை வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. ஸோ அதுல எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் விடையளிச்சிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த அசாசினேஷன்ஸ், குறிப்பா வந்து ஹை கமாண்ட் மீது அசாசினேஷன் நடந்ததுக்கான அடிப்படைகள் வந்து விசாரணை நடத்தப்பட்டதை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, தரோவான விசாரணைகள் நடைபெற்று அதனுடைய ரிசல்ட்டும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. குறிப்பா வந்து எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தது, இல்லை வந்து அச்சம்பட்டுக்கிட்டு இருந்தது என்னன்னா, ஹெஸ்புல்லாக்குள்ள இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஹெஸ்புல்லாக்குள்ள அதாவது ஒற்றர்கள் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சு அவங்கள வந்து எங்க போறாங்க என்னங்கிற எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்ப பெரும்பாலும் வந்து பேசுனது எல்லாருமே. அதுல நமக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை இழப்பை வந்து எல்லார் மக்கள் மத்தியில ஏற்படுத்தினானுங்க. அது ப்ரொபகண்டா வார், அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். ஸோ அந்த வார்ஃபேர்ல பெரும்பாலும் ஆல்டர்னேட்டிவ் மீடியாவில் உட்பட எல்லாருமே ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க, தெரியாமலே ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஐ திங்க் வந்து நம்ம பர்சனலாக பேசும்போது கூட நான் அதை எச்சரிக்கையாக தான் சொன்னேன். அந்த மாதிரி பேசுறதே வந்து சிக்கலுக்குரியது, அது வந்து சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் நடக்குது. ஸோ அதனால அந்த தாட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பர்சனலாக பேசும்போது நான் பல இடங்கள்ல வந்து உங்கள்கிட்டயே பேசியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, எந்த இன்ஃபில்ட்ரேஷனும் உள்ளுக்கு நடக்கல, ஹெஸ்புல்லாக்குள்ள எந்த இன்ஃபில்ட்ரேஷனும் நடக்கல. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, 2006 போர் ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலால போர்ல படை ரீதியா ஹெஸ்புல்லாவை வெற்றி கொள்ள முடியாதுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுங்க பேக் அடிச்சானுங்க, தோல்வி அடைஞ்சு வெளியேறினானுங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுங்க ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சு எப்படி வந்து ஹெஸ்புல்லாவை வந்து வீழ்த்துறது அப்படிங்கிற இடத்துல யாரு வந்து இதுல முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறா அப்படிங்கிற டேட்டா வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. ஸோ அவனுங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கிறது கம்ப்ளீட்டா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா சிரியாவினுடைய போர் 2011 ஆரம்பிச்ச அந்த போருக்கு அப்புறம் தீவிரமான டேட்டா கலெக்ஷன்ல ஈடுபட்டிருக்கானுங்க. இப்போ 2011 போர்ல, இந்த சிரியாவில் நடந்த போர்ல, ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான போர்ல ஹெஸ்புல்லா ஒரு செமி மிலிட்டரி ஆர்கனைசேஷனா மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெலிஷியாவா இருந்தது, ஒரு 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 விடுதலை போராட்ட கொரில்லா ஆர்மியா இருந்தது. கன்வென்ஷனல் மிலிட்டரி ஃபோர்ஸா, கிட்டத்தட்ட செமி கன்வென்ஷனல் மிலிட்டரி ஃபோர்ஸா வந்து தன்னுடைய ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றம் கொண்டிருக்கு. ஏன்னா அங்க போர்க்களங்கிறது வேற, அங்க சர்வதேச நாடுகளினுடைய ஆர்மி, குறிப்பா சொன்னாக்க ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகளினுடைய ஆர்மி கூட சேர்ந்து சண்டை போடும்போது தங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாற்றம் வந்து செமி மிலிட்டரி ஆர்கனைசேஷனா மாறி இருக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து முழுக்க ஒரு 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 இராணுவத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை கம்ப்ளீட்டா உருவாக்கி, அந்த கட்டமைப்பின் பின்னணியில தான் வந்து அவங்களுடைய மிலிட்டரி ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கமாண்டரு எல்லாமே பொறுப்புகள்ல வந்து போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கமாண்டர் ஸ்ட்ரக்சரை வந்து கம்ப்ளீட்டா சிரியாக்குள்ள நடந்த போர்ல யாரெல்லாம் முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் அவனுங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சர்வதேச, குறிப்பா சொன்னா அமெரிக்காவினுடைய டெக் நிறுவனங்களினுடைய சாஃப்ட்வேர்ஸ், இந்த 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 செல்போன்ல வந்து அவனுங்க திருடுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான சோஃபஸ்டிகேட்டட் டெக்னாலஜியும் பயன்படுத்தி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறானுங்க.
அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மாமனார் மாமியார், குழந்தைங்க, குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸு, இப்படி எல்லாருடைய தகவல்களையும் திரட்டிட்டானுங்க. இந்த 15 ஆண்டு காலகட்டத்தில் வந்து அதை முழுக்க முழுக்க திரட்டினதுனால இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இந்த முக்கிய பொறுப்புகள்ல இருந்த கமாண்டர் பொறுப்புகள்ல இருந்த எல்லாருமே வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் அவனுங்க வந்து தொடர்ந்து வந்து எங்கெங்க போறாங்க, யார் யார் போறா, எந்தெந்த முக்கிய நபர்கள் எங்க நுழைறாங்க என்னங்கிறது எல்லாத்தையும் வந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இந்த அசாசினேஷன். அதுல யாரோ முக்கியமான ஆட்கள் வந்து போறத அவனுங்க வந்து கேதர் பண்ணி, ஸோ அப்ப இது முக்கியமான மீட்டிங் நடக்குதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்க போறாங்க என்னங்கிறதெல்லாம் வந்து ஒரு நீண்ட நாட்கள் வந்து அதை நோட்டமிட்டு இந்த இடம் தான் வந்து அவங்க போற இடம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அங்க வந்து குண்டு போட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலா நடந்திருக்கு. இப்போ இதை வந்து ஓவர் கம் பண்ணி ஆகணும். இப்போ இந்த சிக்கல்ங்கிறது இந்த எக்ஸ்போஸ் ஆன கமாண்டர்ஸ் எல்லாருமே திரும்ப வந்து அந்த பொறுப்புகள்ல இருந்தாங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் தான். திரும்ப இதே மாதிரி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்து உடையறத தவிர்க்கவே முடியாது. ஸோ இப்போ அதை ஆல்டர்னேட் வேலை வந்து அவன் மாற்றணுங்கிற இடத்துல ஹெஸ்புல்லா மீண்டும் வந்து பழைய மாதிரி சீக்ரெட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மெலிஷியாவா மாத்திக்கிடுச்சு தன்னை. இப்போ பழைய கமாண்டர்ஸ், பொறுப்புல இருந்த கமாண்டர்ஸ் எல்லாத்தையும் விடுவிச்சுட்டாங்களாம். விடுவிச்சு அவங்கவுங்க வந்து அவங்களுடைய ரெகுலர் லைஃபுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. முக்கிய கமாண்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அனுப்பிட்டு புது பொறுப்பாளர்களை ஒவ்வொரு கமாண்டுக்கும் போட்டிருக்காங்க. அவங்களும் பழைய மாதிரி அந்த ஒரு இராணுவ கட்டமைப்பின் கீழே வந்து இந்த கமாண்ட் சென்டர்ஸ் வந்து கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு கொரில்லா ஆர்மி ஃபார்ம்ல தான் வந்து அவங்க இப்போ டீசென்ட்ரலைஸ்டா மாற்றி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இனிமே யாரு கமாண்டருங்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு சீக்ரெட்டா வந்து அதை மெயின்டைன் பண்றதா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இனிமே சீக்ரெட்டிவான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர்கனைசேஷனா அது மாறிடுச்சு. அதனால இனிமே இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுங்கிறது நடக்காது. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிலீவான கமாண்டர்ஸ், முக்கிய பொறுப்புகள்ல இருந்த கமாண்டர்ஸ், இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஃபேமிலி கூட போகிறது வர்றது அவங்களுடைய ரெகுலர் பிசினஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப அவங்க மீது தாக்குதல்கள் அன்னன்னைக்கு வந்து அசாசினேஷன் தாக்குதல்கள் நடத்தப்படுது. பட் ஆனா அவங்க எல்லாம் இப்போ பொறுப்புல கிடையாது. ஸோ அவங்க மாட்டர் ஆகுறாங்க. அவங்க பொறுப்புல இல்லை. புது கமாண்டர்ஸ் நியமனம் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் விடுவிச்சிட்டாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே எதற்காக நடத்தப்பட்டிருக்குன்னா அவங்க முழுக்க அடுத்த திட்டத்துக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருந்து கிளியரா தெரியுது. ஸோ அதுக்கு கம்ப்ளீட்டா தயாராயிட்டாங்க. தங்களை வந்து மீண்டும் வந்து தகவமைச்சுக்கிட்டாங்க இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதனால இந்த தீவிரவாதிகள், அதாவது உய்கூர்ல இருந்து, செச்சன்யால இருந்து, இந்த மத்திய ஆசிய பகுதிகளில் இருந்து வந்த தீவிரவாதிகள் ஹெஸ்புல்லாவை எதிர்கொள்ளும் போதுதான் ஹெஸ்புல்லா யாருங்கிறத அவனுங்க உணர்வானுங்க. அதே மாதிரி ஜைனிஸ்டுகள் உள்ளுக்கு வந்தானுங்கன்னா மீண்டும் வந்து ஹெஸ்புல்லா யாருங்கிறத அவனுங்க வந்து பார்த்துக்குவானுங்க. ஸோ இதுதான் நடக்கும். இப்படிதான் வந்து இவங்க திட்டமிடுறாங்க. இதே சமயத்துல ஈராக்கி ரெசிஸ்டன்ஸும் இந்த சிரியன் பார்டர்ஸ்க்கு வந்து பாதுகாப்புக்காக வர்றாங்க. அவங்களும் ஒருவேளை வந்து அங்க உள்ளுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து திட்டமிடல்ல இருந்ததுன்னா, ஏன்னா ஹெஸ்புல்லா மட்டும் இல்லை, பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் மீதும் வந்து கடுமையான கோபத்துல இருக்கிறானுங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஸோ அங்கேயும் வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்களும் தயாரா இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா இதுக்கு கிளியரா தயாராயிடுச்சு. ஸோ போர்னு வந்துச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்ளுமோ அது மாதிரி அது எதிர்கொள்ளும். இனிமே நடக்க போற போருங்கிறது ராக்கெட் தாக்குதல்கள் மட்டுமே வந்து இருக்காது. இனிமே கிரவுண்ட் தாக்குதல்கள் தான் பெருசா வந்து ஹெஸ்புல்லா பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் தன்னை வந்து இப்போ அது தகவமைச்சிருக்குது. ஓகே, எனக்கு இதுல 2-3 கேள்விகள் வந்துருச்சு டகடகன்னு. முதல் விஷயம் வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த அல்ஜுலானியோட இந்த அல்கொய்தா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தும் போது ஏர் கவர் வந்து அமெரிக்காவும் இதுவும் கொடுக்கும், இஸ்ரேலுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வந்து இப்போதைக்கு அல் நுஸ்ரா ஃப்ரண்ட்ன்ற அந்த இதை வந்து
இதுல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணா நேரடியாகவே வந்து ஆயுதங்கள் கொடுக்கலாம், அவங்களுக்கு நேரடி ஆயுதம் கொடுத்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக சண்டை போட விடலாம் அப்படின்ற ஒரு இது ஓப்பனாகவே தெரியுது. அதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது, அப்படி ஓப்பனாக தெரியுது. அப்போ ஏர் கவர் கொடுப்பாங்க அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்ள போகுது ஹெஸ்புல்லான்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா நமக்கு ரொம்ப வருஷமாத்துக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே நமக்கு என்ன கேள்வினா, ஹெஸ்புல்லா எல்லாம் வச்சிருக்கும் போது ஏன் அந்த ஏர் டிஃபென்ஸ் வைக்கல, இதை வச்சிருந்துருக்கலாமே, இவங்க தப்பு பண்ணிட்டாங்களே அப்படின்ற கேள்வி நமக்கு இருந்துச்சு. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து சிரியா கூட வந்து நார்மலைசேஷன் முடிச்ச பிறகு அடுத்து ஈராக்குக்கும் லெபனானுக்கும் ஈராக்குக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் அழுத்தம் கொடுத்து ஈராக்கையும் வந்து நார்மலைசேஷன் இஸ்ரேல் கூட பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்றாங்க. இதுல இந்த ஏர் கவர் ஒன்று, ஈராக்கிய வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வர்றது, இஸ்ரேலுக்கு கூட நார்மலைசேஷன் பண்ண வைக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியமானது? ஏன்னா அவ்வளோ பெரிய போர், கிட்டத்தட்ட 1 கோடி மக்களை வந்து கொல்றதுக்கு காரணமா இருந்ததே இந்த நெத்தன்யாகு தான். அவங்க எப்படி இது கூட வந்து நார்மலைசேஷனுக்கு போவாங்க? 1 கோடி பேர்ல ஐ திங்க் இந்த 2 மில்லியன் நம்ம தான், 20 லட்சம் பேரு. மணிக்கு ஓகே ஓகே. இதுல என்னன்னாக்க ஏர் கவர் வந்து இவனுங்க எத்தனை ஏர் கவர் கொடுத்தாலும் தரை சண்டை நடக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது ஏன்னா ஏர் கவர் இருந்ததுனாக்க இன்னைக்கு ஏன் வந்து ஏர் கவர் வந்து முழுக்க முழுக்க இவனுங்களை பாதுகாக்கும், இவனுங்களுடைய போர் வெற்றிக்கு வந்து பயன்படும்னா காசாக்குள்ள ஏன் பண்ண முடியல? காசாக்குள்ள பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய வீரர்கள் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்படி குண்டை போட முடியும்? ஸோ அதனாலதான் பண்ண முடியல. ஏர் ரைடுங்கிறது நீங்க வந்து ஏதாவது இப்ப இந்த அசாசினேஷன்ஸ் பண்ணலாம், மக்கள் மீது குண்டு போடலாம், அதை தான் வந்து ஏர் ரைடு மூலமா பண்ணலாம். வீரர்கள் மீதுலாம் வந்து குண்டு போட முடியாது. அந்த அளவுக்கு வெளியில வந்து அவங்க உட்கார்ந்துருக்கவும் போறது இல்லை. அவங்க எல்லாம் வந்து ஃபோர்ட்டிஃபைடு பிளேசஸ்ல இருந்து தான் தாக்குதல் நடத்துவாங்க, டனல்ல இருந்து தாக்குதல் நடத்துவாங்க. அப்படிதான் வந்து அவங்களுடைய இயக்கங்கள் முழுக்க இருக்கும். ஸோ அதனால அவங்கள வெளியில இருந்து குண்டை போட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஊரை அழிக்கிறதுக்கு குண்டை போடலாம், மக்களை குண்டு போட்டு அழிக்கலாம், அதை தான் வந்து இவங்க பண்ணலாமே தவிர ஏர்ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த ஏர் டிஃபென்ஸுங்கிறது உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பல முறை பேசிட்டோம். ஹெஸ்புல்லாங்கிறது அரசாங்கம் கிடையாது. ஹெஸ்புல்லாங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு, ஒரு பாராளுமன்றத்துல முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவ்வளவுதான். ஹெஸ்புல்லா வந்து அரசாங்கம் கிடையாது. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை வாங்கணுங்கன்னா ஒரு ஒரு நாடா இருந்தா வாங்கிட முடியும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு அது எப்படி வந்து வாங்க முடியும்? ஸோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ அது இங்க லாஜிஸ்டிக்கல் பிரச்சனை இருக்குது. அப்படியே இருந்ததுனாலும் லைட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மட்டும்தான் அவங்களால வச்சுக்க முடியுமே தவிர அதை அவங்க பயன்படுத்தினாங்க. ஏற்கனவே ட்ரோன்ஸை வீழ்த்துறதுக்குலாம் அதான் பயன்படுத்தினாங்க. ஸோ அதனால அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒரு தனி அமைப்பினால அதெல்லாம் பண்றதுக்கான சாத்தியம் இல்லை. அரசாங்கம் பண்ணணும்னா அரசாங்கம் வந்து ஒரு பப்பட்ட அரசாங்கமா இருக்கு, ஒண்ணுக்கும் ஆகாத அரசாங்கமா இருக்கு. அது பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது அமெரிக்காவை நம்பிதான் அந்த அரசாங்கம் நடக்குது. ஸோ அதனால அது வந்து சாத்தியமே இல்லை. இப்போ அதே மாதிரி இப்ப ஈராக்குக்கு எதிரான இந்த நடவடிக்கைங்கிறது ஈராக்கை வந்து, அதாவது லெபனானையும் சிரியாவையும் அங்க பிரைமரியா வச்சிருக்கிறாங்க நார்மலைசேஷன் கொண்டு வர்றதுக்கு. அதுக்கு அடுத்து அவங்க ஈராக்கை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஈராக்ல இருக்கிற பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் ரொம்ப வலுவான அமைப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இருக்கிறாங்க, அரசாங்க படைகள் கூடயே இருக்கிறாங்க. அதே போல அங்க வந்து ரிலீஜியஸ் அத்தாரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான அத்தாரிட்டி, சியா முஸ்லிம்ஸ், முழுக்க முழுக்க சியா முஸ்லிம்ஸ். ஸோ அதனால ரிலீஜியஸ் அத்தாரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அயத்துல்லா அலி சிஸ்தானி வந்து அங்க அயத்துல்லாவா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால அந்த நார்மலைசேஷன்ங்கிறது ஈராக் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சிரியா ஆல்ரெடி நார்மலைசேஷன் கிட்டத்தட்ட பண்ண மாதிரி தான். லெபனானும் ஹெஸ்புல்லா இல்லைன்னா பண்ணிடுவானுங்க. ஹெஸ்புல்லா இருக்கிறது தான் இப்போ அவனுங்களுக்கு இருக்கிற சிக்கல். இப்போ ஹெஸ்புல்லாவை அழிக்கணுங்கிறது தான் இப்போ முடிவா வச்சிருக்கிறானுங்க. டிசார்ம் பண்ண வைக்கணும், அழிக்கணுங்கிறது தான் அவனுங்க முடிவா வச்சிருக்கிறானுங்க. அதுக்கான போர் நடவடிக்கைகளை தான் வந்து இப்போ தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. ஓகே. இதுல இன்னும் ஒரு இது எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு, பட் நம்ம அதை ஆஃப் த ரெக்கார்ட் தான் பேசணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசணும். என்ன நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த பிஎம்யூ வந்து எப்படி ஈராக் இராணுவத்தோட இன்டகிரேட் ஆயிருக்கோ அது போல ஏன் இவங்க வந்து ஹெஸ்புல்லா கூட
ஹிஸ்புல்லா வந்து இதோட இங்க இன்டகிரேட் பண்ணி அதில் கொண்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மேபி ஏன்னா வந்து பெர்ரி தான் அங்கே முக்கியமான பர்சனாக இருக்கிறாரு. ஜோசப் ஆரோன் தான் டிசிஷன் எடுத்தாலும் பெர்ரி வந்து ஒரு ஆலோசகராக தான் இருந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அமல் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது அங்கே அவர் தான் பாராளுமன்றத்தில். ஸோ அப்போ வந்து அது கட்சியாகவே இருக்கட்டும், டிசாம் தானே பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதை வந்து இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து ராணுவத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டா என்ன, அல்லது வந்து இதில் இருக்கிறவங்களை அப்படியே வந்து ராணுவத்துக்கு கொண்டு போயிட்டா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி வந்திருந்தா அது வந்து அந்த ஐடியா வந்து சரியானதாக இருக்குமா, இல்லை வந்து அந்த நாட்டுக்கு ஆபத்தானதாக இருக்குமா? இல்ல அந்த மாதிரியான ஐடியா வந்து நெபிபெரிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நெபிபெரி வந்து அங்க இருக்கிற அரசாங்கத்தை பத்தி நெபிபெரிக்கு தெரியும். அந்த அரசாங்கம் முதல்ல வலுவான அரசாங்கமா இருக்கணும்ல. அந்த அரசாங்கம் அமெரிக்கா சொல்றதுதான் கேட்கும்னா நீங்க அரசாங்கத்துல இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இங்க வந்து அமைப்புங்கிறது ஹெஸ்புல்லாங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு, அப்புறம் தான் அது அரசியல் கட்சி. இது ரெசிஸ்டன்ஸ் அமைப்புங்கிறதுனாலதான் அரசியல் அதுக்கு செல்வாக்கு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அமைப்பா இல்லைன்னா அரசியல்ல அதுக்கு செல்லா காசாயிடும், அவ்வளவுதான். இவங்களோட உயிரே வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். ரெசிஸ்டன்ஸுக்காக தான் அந்த அமைப்பே இருக்கு. அந்த அமைப்பு இருக்கிறதுக்கான அடிப்படையே ரெசிஸ்டன்ஸ் தான். அமல் மூமெண்ட் கூட நல்ல வலுவான உறவுல தான் இருக்கிறாங்க. இடையில வந்து அவங்களுக்கு முன்னாடி சிவில் வாரே நடந்தது அமல் மூமெண்ட்டுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில. ஸோ அதெல்லாம் பழைய காலம். இன்றைய காலகட்டத்தில் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5-6 வருஷமாவே வந்து அமல் மூமெண்ட்டும் ஹெஸ்புல்லாவும் நல்ல டேர்ம்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால என்னன்னா இப்ப நபிபெரி தான் வந்து இந்த சீஸ்ஃபயருக்கே அவரு அழுத்தம் கொடுத்தது ஹெஸ்புல்லாவுக்கு. ஸோ நபிபெரிக்காக தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த சீஸ்ஃபயரை, இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. நபிபெரிக்கு வந்து டிப்ளமேட்டிக்கா நெருக்கடிகள் இருக்கு. அரசாங்கத்து கூடயும் வந்து உறவுகளை மெயின்டைன் பண்ணோம், அதே நேரத்துல ஹெஸ்புல்லா கூடயும் உறவுகளை மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதனால அதுல மிட் கிரவுண்ட்ல நின்று அவர் வந்து 2 பேருக்கும் இடையிலான உறவுகளை வந்து பிளவு ஏற்படாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுதான் அவருடைய பிரதான பணி. ஸோ அதனால இதுல ஹெஸ்புல்லா வந்து ராணுவத்து கூட இணைச்சாக்க ஒண்ணுமே பண்ணாம தான் உட்கார்ந்துருக்கணும் ஹெஸ்புல்லா. அப்ப ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு இருக்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது. இது நீங்க ராணுவத்துன்னு சொன்ன பிறகுதான் நேத்து வந்த ஒரு வீடியோ ஞாபகம் வருது. அங்க மக்களுக்கும் யூனிஃபில் ராணுவத்துக்குமே சண்டை வந்துருச்சு. அந்த யுஎன் தரப்பா இந்தியா உட்பட ஒரு 50 நாடுகள் சேர்ந்து நாங்க வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சண்டை வராமல் பாதுகாக்கிறோம்னு சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தாங்க. இப்போ என்னடானா அவங்க வந்து மக்கள் மீதே வந்து கண்ணி போய் வீசுறாங்க. இந்த கனடால ஒரு வீடியோ கூட வந்துருந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு பெண்மணி சொல்றாங்க, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க, இங்க இருந்து எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, நாங்க கண்காணிக்க வந்திருக்கோம் அப்படின்னு. என்னத்தை கண்காணிக்கிறீங்க, நாங்களாம் இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு வந்து நீங்க இது சொல்றீங்க, காட்டி கொடுக்குறீங்க, அவங்க எங்க மேல குண்டு போடுறாங்க, இதுதான் நீங்க வைக்கிறீங்க, வேற என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களே வந்து யூனிஃபிலுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது அடுத்தடுத்து போச்சுன்னா மேபி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கான தேவை வரும்போது ஹெஸ்புல்லாவே ஃபீல்டில் இறங்கி இதை திருப்பி வந்து போற ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் தெரியுது. பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்ட்டு. இதுல வந்து மிக முக்கியமான தொடக்கத்துல சொன்ன மாதிரி ஒரு பெரிய லார்ஜஸ்ட் சப்ஜெக்ட். அப்படியே நம்ம வந்து கிழக்கு நோக்கி போனோம். ஜப்பான்ல வந்து அமெரிக்க இராணுவ தளங்கள் ஒரு 6 இடங்கள்ல வந்து போர் விமான பயிற்சிகள், மிக முக்கியமா வான் பயிற்சிகள் நடத்த போறாங்களாம். கிட்டத்தட்ட 300 ஃபிளைட்ஸ் வச்சு பண்ண போறாங்க. 350 ஃபிளைட்ஸ் அந்த இதுல வந்து மிலிட்ரி ஏர் ட்ரில்ல வந்து பங்கேற்குது. அது இந்த பசிபிக் கமாண்டினுடைய இதுல தான் வந்து நடக்குது. அது குவாம் உட்பட கிட்டத்தட்ட வந்து எப்படின்னாக்க அமெரிக்காவினுடைய செகண்ட் ஐலாண்ட் செயின் அப்படிம்பாங்க. இந்த சைனாவை வந்து மையப்படுத்தி வர்ற ஐலாண்ட் செயின்ல இது 2வது சுற்றுல வர்ற ஐலாண்ட் செயின் வரைக்கும் வந்து அவங்களுடைய பயிற்சிகள் வந்து நடத்துறாங்க. 350க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து அந்த பயிற்சியில வந்து பங்கேற்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐ திங்க் வந்து ஒரு 15,000 ஏர்ஃபோர்ஸ் வீரர்கள், மெரைன் ட்ரூப்ஸ் இவங்கெல்லாம் வந்து பங்கெடுக்கிறாங்க. பெரிய ட்ரில் வந்து நடக்குது. இதுல வந்து இது வந்து பனிப்போர் காலகட்டத்துக்கு அப்புறம் நடக்கிற மிகப்பெரிய ட்ரில்லு, ஏர் ட்ரில்லு. ஸோ இவ்வளோ பெரிய ட்ரில்லு வந்து இவங்க இப்போதான் பண்றாங்க. இப்போ இதுல 350 ஃபிளைட்ல ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் உட்பட, அதாவது B-2 வகை, B-52 வகை பாம்பர்ஸ் உட்பட பயன்படுத்துறாங்க இந்த ட்ரில்லுக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரில்லா பார்க்கப்படுது.
இது சைனாவுக்கு எதிரான போருக்கான முஸ்தீபுகள்ல மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதா எல்லாருமே வந்து பாக்குறாங்க. இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, முக்கிய ஊடகங்கள், அமெரிக்காவினுடைய முக்கிய ஊடகங்கள் எதுவுமே இந்த ட்ரில்லை பத்தி பேசல. ஸோ அதுதான் இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு சில நியூஸ் வீக்னு நினைக்கிறேன், நியூஸ் வீக்கு இன்னும் ஒரு சில மிலிட்ரி மேகசின்ஸ் மட்டும்தான் வந்து இந்த தகவலை வந்து வெளிப்படையா எழுதியிருக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எதுவுமே இந்த தகவலை வந்து எழுதலை. இவ்வளவு பெரிய ட்ரில் நடக்குது, இதை பத்தி எழுதவே இல்லை. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரில்லா நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நான் இண்டோ பசிபிக் கமாண்டினுடைய ட்விட்டர் தளத்தை வந்து போய் பார்த்தேன். அவங்க வந்து கடைசியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா கம்ப்ளீட்டா வந்து போர் பயிற்சிகள்ல எல்லா நாடுகள் கூடயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தாய்வான்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தாய்லாந்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தாய்லாந்து ராணுவத்து கூட, பிலிப்பைன்ஸ் ராணுவத்து கூட தொடர்ந்து பயிற்சிகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நேவல் ஃபோர்ஸ், பல நேவல் ஃபோர்ஸ் கூட வந்து ஈடுபடுறாங்க. ஆஸ்திரேலியாவினுடைய ராணுவத்து கூட இணைந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதி முழுக்க கிட்டத்தட்ட வந்து சைனா ஒட்டி இருக்கக்கூடிய, சைனாவுக்கு எதிர் திசையில இல்ல எதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் கூடயும் போர் பயிற்சிகள்ல அமெரிக்காவினுடைய ராணுவம், மெரைன், நேவல் ஃபோர்ஸு, ஏர்ஃபோர்ஸு எல்லாருமே சேர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர் பயிற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. அதை இல்லாம தாய்வான் வந்து தனி பயிற்சிகள், கடற்படை பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா, ஜப்பானு, அமெரிக்கா மூன்றும் சேர்ந்து கடற்பயிற்சிகள்ல சமீப ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஈடுபட்டாங்க. அதுலதான் சைனாவினுடைய ஷிப்பு வந்து நெருக்கத்துக்கு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுல ஆஸ்திரேலியாவினுடைய ஷிப்பை வந்து இடிக்கிற மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து மிலிட்ரி பில்டப் வந்து இந்த பகுதி முழுக்க நடக்குது. மிலிட்ரி பயிற்சிகள் இந்த பகுதி முழுக்க நடக்குது. சவுத் சைனா சீயை கம்ப்ளீட்டா போர்க்களமா மாத்துறதுக்கான முயற்சிகள்ல அமெரிக்க மேற்குலக நாடுகள் ஈடுபடுறானுங்க. அதுல இந்த பகுதியினுடைய பிலிப்பைன்ஸ் வந்து பிரதானமான நாடா வந்து அதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. சவுத் கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளும் அதுல தொடர்ந்து ஈடுபடுறாங்க. கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஜப்பான் வந்து தாய்வானுக்கு தன்னுடைய டெஸ்ட்ராயர் ஷிப் ஒன்று வந்து அனுப்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அந்த பகுதியில கிட்டத்தட்ட வந்து போர்க்களத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த ட்ரில்லை பொறுத்தளவுல இது வந்து கிட்டத்தட்ட பனிப்போர் காலகட்டத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ட்ரில்லு வந்து லைவ் ட்ரில் வந்து நடத்துறது இதுதான் முதல் முறைன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவு பெரிய ட்ரில்ல இன்னைக்கு அமெரிக்கா நடத்திட்டு இருக்கு. ஸோ அதனால இதுல மிக முக்கியமா ஆபத்தா பார்க்கப்படுறது என்னன்னாக்கா, சைனாவுக்கு எதிரான போருங்கிறத சீக்கிரமா திணிக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல அமெரிக்கா ஈடுபடுதுங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ இந்த பின்னணியில தான் இந்த ரெட்சி பகுதியில ஜெர்மனியோடைய ஃப்ளைட்டை வந்து லேசர் கருவி மூலமா தாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஜெர்மன் அரசாங்கம் வச்சிருந்தாங்க. அதுக்கு பதிலளிச்சு பேசின சைனாவினுடைய அதிகாரி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால என்னன்னா, இது எல்லாத்தையும் லிங்க் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறானுங்க. சைனாவுக்கு எதிரான போருக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் தயாராகி போறானுங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. ஸோ அதற்கான எக்ஸ்கியூஸ்களை இப்போலேருந்தே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஏற்கனவே ஒரு முறை சொன்னா, நம்ம நேட்டோவினுடைய சீஃபா இருக்கக்கூடிய மார்க் ரூட்டா அந்த ஆள் என்ன சொன்னார்னா, தாய்வான் மீதான போருக்கு ஷி ஜின்பிங் தயாராகிட்டு இருக்கிறாரு. ஸோ அது தாக்குதல் நடத்தும் போது அவருடைய ஃப்ரெண்டா இருக்கிற புட்டினை யூரோப்ல தாக்குதல் நடத்துறதுக்கு தூண்டுவாரு. அப்படிதான் வந்து அவங்க பிளான் பண்றாங்க. ஸோ அதனால சைனாவுக்கு எதிரான, அதாவது சைனா வந்து தாய்வானுக்கு போருக்கு போறதுக்கு தயாரா இருக்கு. அது போகும்போது புட்டின் வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை தாக்குவாப்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ இப்போ இது எல்லாமே என்ன தெரியுதுன்னா, இவனுங்க எல்லாருமா சேர்ந்து சைனாவுக்கு எதிரான போருக்கு தயாராகிட்டு இருக்கிறானுங்கிறது தான் கிளியரா தெரியுது. இது உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான போரா போறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு.
இப்ப அதுதான் ஒரு ஒரு இதாவே இருக்குது. என்னன்னா, சைனா கூட வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து இத மூவ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இதுவரைக்கும் சைனா பெரிய லெவல்ல இது வரல. டக்குனு ஒரு அ நமக்குமே அப்படிதான் தகவல் வந்துச்சு. அதாவது வந்து வேணுங்கிற டிஃபென்ஸ் இத வந்து உள்ள கொண்டு வந்து குடுத்துருச்சு, ஈரான் உள்ள சைனா அப்படின்னு. அப்புறம் அவங்க தரப்புல இருந்து பேசும்போது, இல்ல அப்படி எதுவும் இப்போதைக்கு நடக்கல அப்படின்னு சைனா தரப்புல சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்க்கு எங்களுடைய விமானங்கள குடுக்குறதுக்கு தயாரா இருக்கோம்னு சைனா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்ந்து வித்தின் 2 டேஸ்ல நீங்க சொன்ன மாரி ஜெர்மன் தரப்புல இருந்து அத ட்விட்டா போட்டு ஒரு விவாதமா மாத்தணும்னு. வெறுமனே இதா நியூஸா இல்லாம ட்விட்டா போட்டு எங்களோட இதுல வந்து தாக்குதல் நடத்திருச்சு சைனா அப்படின்னு. அது மக்கள்கிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வருது, ஆழம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல மக்கள் என்ன இதை பத்தி பாக்குறாங்க, ஜெர்மனியோடைய பிளைட்டை சைனா தாக்கிருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இதை வெளியே வந்து பண்ணணும் பாக்குறாங்க. அது நல்லா தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி வெளியில இது புறச்சூழல்களை ப்ரிப்பேர் பண்றாங்க, அவுட் சைடை ப்ரிப்பேர் பண்றாங்க டுவர்ட்ஸ் சைனா அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதுல மிக முக்கியமா இன்னும் ஒரு விஷயத்தையும் சேர்த்து நான் கேட்கணும். திடீர்னு ஒரு பாசம் பொங்கி வெளியுது ட்ரம்புக்கு உக்ரைன் மேல. எப்படி அது? இத்தனை நாளா நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், நீ யாரு, உனக்கு என்ன, நீ ஒரு டிஷர்ட் கூட என்ன, நீ ஒரு கோட்டு ஷர்ட்லாம் போட்டு வர மாட்டியா அப்படின்னு கேட்ட ஒயிட் ஹவுஸ் வந்து இப்போ வந்து டகடகன்னு எல்லாம் வாரி வாரி வழங்குறாங்க உக்ரைனுக்கு. இவரு சொல்றாப்புல மார்க் ரூபியோ, நாங்க யாரு சொல்லி அவரு ஹேக் சேர்த்து வந்து அவரா இது பண்ணிவிட்டாரு, போற கப்பல் நிப்பாட்டி வச்சுட்டாரு. நாங்களாம் யாரையும் நிப்பாட்ட சொல்லலை, இந்த கப்பல் நிப்பாட்ட சொல்லல, இந்த ரிலீஸ் பண்ணிவிட்டோம்ல கப்பல்லாம் போகுது, யாரு சொன்னது, எல்லா ஆயுதமும் கொடுப்போம் உக்ரைனுக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் 3 நாள்ல திடீர்னு எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம்? இவங்க எப்பவுமே மாறல, அப்பையில இருந்து அப்படிதான் இருக்கிறாங்க. இடையில வந்து ஊரை ஏமாத்துறதுக்கான ஒரு டிசப்ஷன் முயற்சிகள்ல தான் வந்து ஈடுபட்டு இருந்தானுங்க. அது இன்னைக்கு வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இனிமே ஏமாத்த முடியாதுன்னு. ஈரான்ல போர் நடத்தினதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இவனுங்க வந்து ஃபுல்லா உலகத்தை முழுக்க வந்து ஏமாத்துறதுக்கான போர்வையை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு எதுவும் உண்மை கிடையாது அப்படிங்கிறது. ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு மோசமான பிரசிடென்ட்டுங்கிறத நிரூபிச்சிருக்கிறான். அவன் வந்து அமைதி விரும்புகிற பிரசிடென்ட் கிடையாதுங்கிறத நிரூபிச்சிருக்கிறான். அவன் வந்து வார்மோங்கருங்கிறத நிரூபிச்சிருக்கிறான். ஸோ எல்லாத்தையுமே வந்து நிரூபிச்சிட்டான். இனிமே மறைக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால இனிமே திறந்து விட வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. ஏன்னா அவனுங்க அதை மட்டும்தான் நோக்கமா வச்சிருக்கிறானுங்க. சைனா அழிக்கணும், ரஷ்யா அழிக்கணும், ஈரான் அழிக்கணும். அவனுங்களுடைய எம்பையரை காப்பாத்துறதுக்கு அதுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அது எல்லாத்தையும் அழிக்கணுங்கிற நோக்கத்தோட தான் வந்து அவனுங்க இயங்குறானுங்க. இப்போ பிரிக்ஸ் கூட்டம் நடந்ததுக்கு பிரிக்ஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து அதாவது டீடாலரைசேஷன் முயற்சிகளில் ஈடுபடுறாங்க, இல்ல பிரிக்ஸ்ல வந்து யாரெல்லாம் ஆர்வம் காட்டி போறாங்களோ அவங்களுக்கு எதெல்லாம் எதிராக 10% டேக்ஸ் வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறான். அதுல எந்த எக்ஸப்ஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ ஏற்கனவே 100% டேக்ஸ் அறிவிப்பான். பிரிக்ஸை வந்து நான் அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லி பிரசிடென்ட் ஆன உடனே சொன்ன கருத்தும் இருக்கு. ஸோ அதனால எந்த வகையிலையும் ட்ரம்ப் வந்து அமைதியை விரும்பக்கூடிய பிரசிடென்ட் கிடையாது. அமெரிக்காவினுடைய இம்பீரியல் பவரை வந்து மாத்தணுங்கிற நோக்கம் உள்ள ஒரு ஆளாவும் இல்லை. இது எல்லாமே இதுக்கு இடையில வந்து இப்ப இந்த இடையில நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிசெப்ஷன் முயற்சி. அது வந்து கனடாவை வந்து இணைச்சுக்குவேன்னு சொன்னது, கனடாவுக்கு எதிராக பேசுனது, கிரீன்லாண்டை வந்து நான் இணைச்சுக்குவேன்னு சொன்னது, கிரீன்லாண்டுக்கு எதிராக பேசுனது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக பேசுனது, ஜெலன்ஸ்கிக்கு எதிராக பேசுனது, எல்லாமே ஏமாத்துறதுக்காக நடத்தின விஷயங்களே தவிர எதுவும் வந்து உண்மை கிடையாது. ஸோ அது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இனிமே வந்து உண்மையான முகத்தை காட்டணும். அப்போ உண்மையான முகத்தை இன்னைக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. உக்ரைனுக்கு வந்து இவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா நான் என்ன பாக்குறேன்னா, இன்னைக்கு நடந்த ஒரு தாக்குதல் பர்டிகுலரா எந்த இவங்க ரிலீஸ் பண்றாங்க, அதாவது வந்து பெரிய லெவலில் கப்பலை ரிலீஸ் பண்றாங்க அங்கேருந்து உக்ரைனுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அன்னைக்கு நைட்டு வந்து அதை பத்தி நான் ஆக்சுவலி கப்பல் இல்ல தோழர், அது ஷிப்மெண்ட். ஓகே ஓகே ஓகே. இல்ல அந்த 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 ஷிப்மெண்ட் அங்க கிளம்புது அப்படின்னோடனே அன்னைக்கு நைட்டு தான் வந்து உக்ரைன் மேல கீவ்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலை ரஷ்யா நடந்துச்சுன்னு ஊடகங்கள்லாம் செய்தி ரிலீஸ் பண்ணுச்சு. அது பயங்கரமான அளவுல அதை தாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 300 ட்ரோனு கிட்ட அனுப்பிச்சு தாக்குதல் நடத்தினாங்க. பெரிய லெவல்ல ஹை ஹை எண்டு மிசைல் அனுப்பி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னைக்கு வந்து தகவல் என்ன அப்படின்னா, கெர்சான் அப்படின்ற பகுதி, அது உக்ரைன்ல இருந்த பகுதி, அதை வந்து இந்த போருக்கு அப்புறம் தன்னோட இணைச்சிக்கிச்சு ரஷ்யா. அங்க இருக்கிற மக்கள் குடியிருப்பு மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க உக்ரைன். இன்னைக்கு தாக்குதல் நடத்தல, மக்களே வந்து இடிபாடுகளை சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மேயர் சொல்றாங்க. அவங்களோட மக்கள் தான் அவங்க கிளைம் பண்ற மாதிரி இது எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து அவங்களோட இடம் தான்.
அவங்களோட ஏன்னா ஐநாவோட இதுபடிக்கு இப்போதைக்கு அது அவங்களோட இடம் தான் சட்ட ரீதியா. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல அவங்க எத்தனை நாள் உக்ரைனியர்களா தான் இருந்தாங்க, அவங்க மேல வந்து டைரக்டா போய் தாக்குதல் நடத்துறது அப்படின்றது இது வந்து அவங்க எப்படி என்ன ஒரு இது ஒருவேளை மேபி இஸ்ரேலோட ஃபார்முலா நீ ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களா, அதனால மக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்களா? நீங்க சொந்த நாட்டு மக்களை வந்து ஒழுங்கா நடத்தி இருந்தாங்கன்னா ஏன் அந்த சண்டையே வந்திருக்காத? இப்ப டான்பாஸ் பகுதியில இருந்தவங்க எல்லாருமே யுக்ரைன் தானே, ஆமா யுக்ரைன்ல இருந்த மக்கள் தானே. அவங்களுக்கு எதிரான அடக்குமுறை ரெப்ரஷன் நடந்ததுனால தானே வந்து சிவில் வாரே ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால இவனுங்க பூரா இப்ப எப்படின்னா அமெரிக்காவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலனுக்காக வந்து இயங்குறானுங்க. அமெரிக்கா பொலிட்டிக்கலி கேப்சர் பண்ணிடுச்சு யுக்ரைனை. அங்க இருந்த தீவிரவாதிகளை முழுக்க கிட்டத்தட்ட வந்து நியோ நாசி தீவிரவாதிகள் முழுக்க வந்து ஃபண்டு பண்ணி ஆயுத பயிற்சியிலிருந்து ஆயுதம் வரைக்கும் எல்லாமே கொடுத்து தயார்படுத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கு. இப்போ அவனுங்களுக்கு மக்கள் மத்தியிலிருந்து அவனுங்களுடைய ஐடியாலஜிக்கல் பிரகாரம் இந்த கிழக்கு யுக்ரைன் பகுதியில் இருக்கிறவனுங்க எல்லாருமே வந்து ரஷ்ய வம்சாவளியினர். ஸோ அதனால அவங்களெல்லாம் வந்து வெறுக்கக்கூடியவனுங்க. ரஷ்ய மக்கள்னாலே வந்து வெறுப்பா பார்க்கக்கூடியவனுங்க நியோ நாசிஸ். ஸோ அதனால அவனுங்க அடக்குமுறையில் ஈடுபட்டானுங்க, மொழியை வந்து ஒடுக்குனானுங்க, கலாச்சாரத்தை வந்து ஒடுக்குனானுங்க. இப்ப இது எல்லா பகுதிகளிலும் நடக்குது. இப்ப இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்தியாவில் நடக்குது, ஸ்ரீலங்கால நடக்குது, இப்படி எல்லா பகுதிகளிலும் நடக்குது. அதே மாதிரி யுக்ரைன்லயும் நடந்தது. இதே மாதிரி நம்ம ஊர்ல எப்படி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சிந்தனையில இருக்கிறவனுங்க வந்து எப்படி நமக்கு எதிராக வந்து இயங்குறானுங்களோ அதே மாதிரி அந்த நாட்டுல இந்த நியோநாஜி குழுக்கள் வந்து இயங்குறானுங்க. அது அமெரிக்காவினுடைய ஜியோபொலிட்டிக்கல் நலனுக்காக அவனுங்க எல்லாத்தையும் வந்து வளர்த்து விட்டானுங்க. வளர்த்து விட்டு இன்னைக்கு போரை வந்து உருவாக்கி விட்டானுங்க. ஸோ இது இன்றைய நேரத்து இல்ல, அப்பையிலிருந்து இந்த பிரச்சனையினுடைய அடிநாதமே வந்து யுக்ரைனியர்கள்னு சொல்லிக்கிறவங்கள தாக்குதல் வந்து யுக்ரைன் நடத்துறது தான் பிரச்சனையே. ஸோ அதனால இது ஒன்றும் புதுசாலாம் பண்றது இல்லை, இது எப்பவுமே அவனுங்க பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. அதாவது ரஷ்ய மொழி பேசுன உக்ரைனியர் மக்கள் மேல. ஆமா, புரியுது. பார்க்கலாம். நிறைய சுத்தி சுத்தி நடக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்க சைனா பக்கியெல்லாம் இவ்வளவு ஸ்பீடா சைனா நோக்கி போவாங்க அப்படின்னு நான் யோசிக்கல. ஏன்னா தைவான் கூட தான் சண்டை அப்படின்னாங்க. அவங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி நாங்க வந்து சண்டையெல்லாம் போட மாட்டோம், அது இயல்பா வந்து எங்க கூட இணைச்சிருவோம், அது தானாவே நடக்கும் அப்படின்னு அவங்க சைனா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பட் அது இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நீ சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கான வேலையை தான் அவங்க பாக்குறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அடுத்தடுத்து என்ன இன்னும் சொல்ல நடக்கும் போனா பலருக்கும் வந்து தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, தைவான்ங்கிறது தனி நாடே கிடையாது. தைவான் வந்து சைனாவினுடைய ஒரு பகுதி. இப்ப அவங்க ஐநாவுல என்ன அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு தைவான்? ஐநா உட்பட எல்லா சர்வதேச அரங்குல எல்லா சட்ட விதிகள் பிரகாரம் தைவான்ங்கிறது சைனாவினுடைய ஒரு ப்ராவின்ஸ், அவ்வளவுதான். ஐலாண்ட் ப்ராவின்ஸ், அவ்வளவுதான். ஓகே. இப்ப ஐம் நாட் ராங், இன்க்ளூடிங் அமெரிக்காவே வந்து அது அப்படிதான் ஏத்துக்குது இல்லையா? ஆமா ஆமா, ஒன் சைனா பாலிசியை தான் வந்து அமெரிக்கா ஏத்துக்குது. இப்ப அமெரிக்காவும் ஏன் வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் சைனாவுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் தான் முக்கியமா வந்து இந்த 2 பேரும் தான் வந்து ஒன் சைனா பாலிசியை வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ஸோ அதுதான் அங்க இருக்கிற சிக்கல். ஏன்னா இந்தியா எந்த முறையில சேலஞ்ச் பண்றதா? அதான் சொல்றேன். இந்த திபெத் பிரச்சனையில தலாய் லாமா அவங்க வச்சுக்கிட்டு இந்தியா வந்து ஒன் சைனா பாலிசியை சேலஞ்ச் பண்ணுது. ஓகே. திபெத் பிரச்சனைய அதுதான் வந்து திபெத் பிரச்சனை தான் அருணாச்சல் பிரதேசத்தினுடைய பிரச்சனை. சவுத் திபெத்து அவனுங்க வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்துல அவனுங்கெல்லாம் வந்து ஒரு லைனை டிராப் பண்ணி இதெல்லாம் திபெத்தியன் ரீஜன் அப்படின்னு சொல்லி அவனுங்க அனௌன்ஸ் பண்ணது. அது சைனாவினுடைய அங்கமா இருந்தது. சைனாவினுடைய வரலாறு தூரம் சைனால இருந்ததுன்னு சொல்லி சைனாக்காரங்க சொல்றாங்க. திபெத்துன்னு சொல்லி இதெல்லாத்தையும் பிரிச்சு விட்டதுல சவுத் திபெத்துங்கிறத அருணாச்சல் பிரதேசல இணைச்சிட்டாங்க. ஸோ அதனால பிரிட்டிஷ்காரங்க கொடுக்கும்போது இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுத்துட்டானுங்க. ஸோ அதனால இப்போ என்னன்னா சைனா வந்து இதை என்னோட நாடுன்னு கிளைம் பண்ணுது, இந்தியா என்னோடதுன்னு கிளைம் பண்ணுது. அதனால திபெத்தியே வந்து தனிச்சு, அதாவது சசேஷன் பண்றதுக்கு, பிரிஞ்சு போறதுக்கான உதவிகளை வந்து இந்தியா பண்றதுக்கு
எதிர்ப்பு தெரிவிச்சுதான் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வருது. ஸோ ஒன் சைனாங்கிறத அவங்களுடைய இன்டெகிரிட்டி, அவங்களுடைய சாவர்னிட்டியில கேள்வி எழுப்பக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான நாடுகள், ஒன்னு இந்தியா, இன்னொன்னு அமெரிக்கா. அமெரிக்கா வந்து தாய்வானை வந்து தனி நாடு அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுது, அதுக்கான உதவிகளை பண்ணுது. இந்தியா வந்து திபெத்ல அதே வேலையை பண்ணுது. ஸோ அதனாலதான் இந்த ரெண்டு நாட்டையும் மிக முக்கியமான எதிரியா வந்து அவங்க சைனா வந்து பாக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே, பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதுல முக்கியமா நம்ம பேபி அதை பேசணும், அதுக்கான நேரம் இருக்குமா தெரியல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நான் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ட்விட்ல ஒன்று போட்டிருந்தாங்க. நம்ம காங்கிரஸ் கட்சி மேல ஏகப்பட்ட எதிர்க்குன்னு வச்சுக்கோங்க, விமர்சனங்கள் இருக்கு. அவங்களோட வெளியுறவு கொள்கை நமக்கு ஒத்து வராது. அவங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய இதே நாட்டுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை. அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, டைம்ஸ் பத்திரிக்கை வந்து 2013 ஒரு அட்டைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்தியா வெர்சஸ் சைனா, யார் வந்து அடுத்து வந்து எக்கனாமில வந்து மிகப்பெரிய வளர போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹெட்லைன். நம்ம அப்படியே 15 வருஷத்துக்கு முன்னாடி அது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2013 23 ஒரு 12 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 வருஷத்துல அவங்களோட வளர்ச்சி எங்கே போயிருச்சு, சைனாவோட வளர்ச்சி எங்கே போயிருச்சு, இந்தியாவோட வளர்ச்சி எங்க இருக்கு அப்படின்றது எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை பத்தி தனியா பேசணும். மேபி அதுக்கான நேரம், அதுக்கான கால சூழ்நிலை அமைஞ்சதுன்னா அதை நம்ம கொஞ்சம் விரிவா பேசலாம். உங்க நேரத்துக்கு மிக நன்றி தோழர். இல்ல காங்கிரஸ் கட்சி இதுல பெருமைப்படுத்துறதுக்கு என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியலையே. அவங்க அதை போட்டுக்கிறாங்க. அதுல அவங்க என்ன போட்டுக்கிறாங்கன்னா, நாங்க இருந்தப்ப பாத்தி இல்ல அப்படிங்கிறாங்க. அவங்க நாங்க இருந்தப்ப வந்து அவங்க கூட போட்ட மாட்டீங்க. இப்ப வந்து மோடி வந்ததுல அவன் ஒரு அட்டைப்படம் போட்டானாக்கா உடனே இந்தியா வளர்ந்து இருந்தது. அப்போ இல்ல இப்ப அதாவது நாங்க அடுத்து அந்த பாய்ச்சல்ல இருந்தோம், நீங்க வந்து ஆட்சியை மத்திய எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. இது வந்து டிபேட்டபிள்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எரியில கோழியில எந்த கோழி நல்ல கோழின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே மோசமான கோழி தான். அது அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். சிஸ்டமிக் பிரச்சனையை வந்து இப்ப என்ன மாற்று சிஸ்டம் வந்து இப்போ மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. எக்கனாமிக் பாலிசியை பொறுத்தளவுல எந்த மாற்று திட்டமும் எந்த மாற்று சிஸ்டமும் கிடையாது. அதே சிஸ்டம் தான். காங்கிரஸ் கட்சி என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணானுங்களோ அதே சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த மாற்றமும் இவங்க பண்ணல. இவங்க பண்ற மாற்றம் ஒரே ஒரு மாற்றம் தான். அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் முதலாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, இவங்க ஒரு செட் ஆஃப் முதலாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இவ்வளவுதான். சிஸ்டம் மாற்றம்ங்கிறது எதுவுமே நடக்கல. அதே பாலிசி. ஏன்னா இங்க கொள்கை முடிவுகளை எடுக்கிறவனுங்க எல்லாருமே மாறல. அரசாங்கம் மட்டும்தான் மாறுதே தவிர ஒரு கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடியவனுங்க அதே குரூப் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறானுங்க. அவனுங்க தான் கொள்கை முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நடக்குது. அது எப்ப மாறுதோ அப்பதான் மீதி எல்லாமே மாறும். அது மாறவே மாறாது. இந்தியா இருக்கிற வரைக்கும் அது மாறாது. அப்புறம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம அதை நம்ம வயால சொல்லுவோம். அதான் இப்ப சொல்ற யார சொல்றாங்க, இனி சைனால இந்தியா வந்து ஒரு போட்டியா நினைக்காது. முன்னாடி எல்லாம் வந்து நம்மளை விட 1 மடங்கு 2 மடங்கு 10-15 மடங்கு வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி போயிட்டோம். இந்தியாவுக்கு முன்னாடி ஒரு காலமும் இந்தியாவை வந்து சைனா போட்டியாவே நினைக்கல. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இவனுங்க நினைச்சுக்கிறானுங்க, இங்க இருக்கிறவனுங்க சொல்லிக்கிறானுங்க சைனா வந்து இந்தியா வந்து வளர்ச்சி அடைஞ்சிடும், அதனால சைனா வந்து பொறாமப்படுதுன்னு. அதெல்லாம் கிடையாது. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, இந்தியா வந்து ஒன் சைனா பாலிசியை கேள்வி எழுப்புதுங்கிறது தான் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை. அதுதான். அது தவிர வேற ஒண்ணும் இல்லை போல் இருக்கு. இருந்தாலும் இப்ப இல்ல, இது ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் கொண்டாந்து இவங்க விட்டு இருக்கிறாங்க இந்தியாவையும். அதை பத்தி எல்லாம் இப்ப பேசுற இதுல தலாயிலாமா இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனைங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல நான் சமீபத்துல தலாயிலாமாவுடைய இது ஒண்ணு பார்த்தேன். தலாயிலாமா வந்து இஸ்ரேல் ஆதரவா தான் இருக்காரு, நீங்க என்ன கணக்குல அவர் இது பண்றீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் பேசினதை ஒரு லேடி ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க. நான் வந்து ஜெருசலம் போனேன், ரொம்ப ஜூவிஷ் கம்யூனிட்டியோட ஏரியாலாம் ரொம்ப அழகா ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப பிளசண்டான பிளேஸா இருந்துச்சு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தேன், பாலஸ்தீன் வந்து ரொம்ப இதாகவும் மோசமாகவும் குப்பையும் இதுவுமாகவும் இருந்துச்சு. அவங்க வந்து தங்களை இன்னும் வளர்த்துக்கணும், அவங்கள மாத்திக்கணும் அப்படின்னு தலாயிலாமா பேசினதா எழுதியிருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, என்ன கணக்குல நீங்களா தலாயிலாமாவோ இது பண்ணீங்க, இந்த பாலஸ்தீன் விஷயத்துல இப்ப அவர் தலாயிலாமா என்ன சொல்றாருன்னு கேளுங்க அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. அததான் இப்ப நான் திறக்க மாட்டான். அவன் சிஏயோட டூலு, அவன் சிஏயோட ஏஜென்ட், அவன் என்னத்த பேசுவான்? அவன் ஒன்னும் பேச மாட்டான். அப்புறம் எப்படி இது உருப்படும்?
இது வந்து பல அமைதிக்கான நபர்கள் மத்தியில இந்த ஆள் போட்டோ வேற நடுவா வச்சுக்குவாங்க, தலை இல்லாம போட்டோவை. கொடுமை. ஓகே தோழர், பார்க்கலாம். வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா தோழர்களுக்கு? அது என்னன்னா, இந்த புத்த மதத்துக்காரனுங்க பூரா அமைதியானவன்னு சொல்றானுங்கல்ல. ஆமா, அதுல அந்த புத்த அந்த ஒரு அந்த புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் இல்லையா, அது கேட்டா கொஞ்சம் நானும் கேட்டிருக்கேன். அது கேட்ட உடனே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அமைதியான ஃபீல் கிடைக்கும். ஸோ உடனே வந்து எல்லா உடனே நீங்க என்ன பண்ணணும்னா சிங்கள புத்தர்களை வந்து பார்க்கணும். பார்த்தா தெரிஞ்சு போயிடும் எது அப்படியே மாறிடும். உங்க அமைதி எல்லாம் உடனே மாறிடும். ஆமா, சிங்கள புத்த பிக்குகளை பார்த்துட்டீங்கன்னாக்க எல்லாம் மாறிடும். எல்லாம் தெரிஞ்சிடும். அப்படித்தான் அது. இப்ப இல்ல, ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தாங்க, என்னதான் இருக்கு, சரி வா பாட்டு அதை போடு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி உட்காந்து யூடியூப்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நல்லா தானே இருக்குது அப்படின்னு. இது இப்ப நமக்கு தெரியுது இல்ல இவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு இதுவும் இருக்குது, இவங்களுக்கு முகம் இருக்கு அப்படின்றது. ஆனா நாக்க கடிச்சுக்கிட்டு சிங்கள புத்த பிக்குகள் வந்து நாக்க கடிச்சுக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வருவான். அதானே, அதான் நடக்கும். தமிழனை பார்த்தான்னாக்க நாக்க கடிச்சுக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வருவான். வெட்டி கொல்லு வேண்டான்னு குண்டு வைப்பான், துப்பாக்கியால சுடுவான், எல்லா வேலையும் பண்ணுவான். எல்லா வேலையும் அதே மாதிரிதான் புத்தர்களை புத்த மதத்துக்காரன்களை பார்த்தாக்க சந்தோஷமா இருக்குன்னா தலாய் லாமாவையும் அப்படி பாக்குறாங்க. அவ்வளவுதான். அதனால சந்தோஷமா பாக்குறாங்க. சரி, அமைதியான முகம், அஹிம்சா வாதி அப்படின்னு. அவன் ஒரு சிஐயோட டூலுங்கிறது தெரியல யாருக்கும். தெரிஞ்சேதான் பண்றாங்க, ப்ரமோட் பண்றாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ப்ரமோட் பண்றாங்க. அதனால வந்து மக்களுக்கு தெரியல. அவன் எதுவும் வந்து பெருசா அடாவடியா நடந்துக்கிற சூழலும் இல்லை. ஏன்னா அங்க சைனா போனா தானே, அவன் போறதே இல்லை. எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்றாங்க. இங்க இருந்து ஒரு டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க, அவ்வளவுதான். திபெத்தியன் கவர்மெண்ட்டை. அதே போல திபெத்தி மக்களுக்கு ஒரு நல்ல அருமையான இடம் எல்லாம் செட் பண்ணி கொடுத்து 3 இடங்கள்ல சைனா உடைக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒண்ணு வந்து இந்த திபெத்து, இன்னொன்னு தாய்வானு, மூன்றாவதா இருக்கிறது உய்கூர். அந்த உய்கூர் சிஞ்சான் பகுதி. இல்ல, உண்மையிலே உய்கூர்ல வந்து 2-3 பேர் தோழர்கள் எழுதிட்டு இருப்பாங்க, இங்க உய்கூரை பத்தி ஏன் பேச மாட்டீங்க, தப்பா சொல்றீங்க அப்படிலாம் சொல்லி எழுதிட்டு இருப்பாங்க நம்ம அந்த கமெண்ட்ஸ்ல. எனக்கு என்னன்னா, உய்கூர்ல உண்மையிலே அவ்வளவு பெரிய அப்படித்தானே இல்ல, அப்படித்தானே வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட்டை பத்தி தப்பா பேசுறீங்கன்னு சொல்லி எல்லாம் ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தாங்க. சிரியால வந்து ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் பஷர் அல் அசாத் ரொம்ப மோசமானவனா இருந்தாரு, இனிமேல்லாம் எல்லாம் மாறிடும் பாருங்க, இவங்கதான் வந்து ஆக்சுவலா போவாங்க போருக்கு, இவங்கதான் வந்து இஸ்ரேலை வந்து வீழ்த்த போற வீரர்கள் இவங்கதான் அப்படின்னு எல்லாம் பேசினாங்கல்ல நம்ம இதுலயே வந்து. இப்ப தெரியும்ல என்ன நடக்குதுன்னு. சோ இதே மாதிரியான ஒரு வடிகட்டிய பொய் தான் உய்கூர் இனப்படுகொலைங்கிறதும். அது மாதிரி ஒன்றும் நடக்கல. ஆக்சுவலா அது மாதிரி ஒன்றும் நடக்கலங்கிறது தான் யதார்த்தம். அது வந்து மேற்கத்திய தரப்புல இருந்து அவனுக்கு ஊதி பெருசாக்குன விஷயம். இதே மாதிரியான ஒரு டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட்டை உய்கூர் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வாஷிங்டன்ல உட்காந்துக்கிட்டு ஒரு குரூப் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வைக்கிற ப்ரொபகண்டா தான் அது. அதேதான். இப்போ இந்த ரெண்டும் வந்து டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட்டை நடத்திட்டு இருக்கிறானுங்க. இந்தியாவில இருந்து தலாய் லாமா நடத்துறான் திபெத்தியன் கவர்மெண்ட்டை. அங்க வந்து உய்கூர் நேஷனல் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு இதுல உய்கூர் ஐ திங்க் வந்து காங்கிரஸ் தான் நினைக்கிறேன். அவனுங்க வந்து வாஷிங்டன்ல உட்காந்துக்கிட்டு நடத்துறானுங்க. அவனுங்களும் வந்து யுஎஸ்ஏஐடி ஃபண்டுல இருந்து நடத்துறானுங்க, என்இடி ஃபண்டுல இருந்து நடத்துறானுங்க. இவனுங்களும் அதிலே தான் நடத்துறானுங்க. இவனுங்களுக்கு கூடுதலா இந்தியாவினுடைய உதவியும் இருக்குது. ஸோ இவனுங்க 2 பேரும் இங்க உட்காந்து நடத்திட்டு இருக்கிறானுங்க. அங்க வந்து தாய்வான்ல இருந்துகிட்டே நடத்திட்டு இருக்கிறானுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா, தாய்வானுக்கு உண்டான ஒரே இது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லாத்துலயும் அங்கீகாரம்லாம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டியிலும் தாய்வானுக்கு உண்டான தனி ஒரு டீம் இருக்கு, அப்படித்தானே? தைப்பே சிட்டின்னு தான் சொல்லுவானுங்க. தாய்வான்னு தனியா எல்லாம் சொல்ல மாட்டானுங்க, தைப்பே சிட்டி. அது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த வரலாறு என்னன்னா, தாய்வான் வந்து அதாவது சைனாவினுடைய சிவில் வார் நடக்கும்போது, அதாவது புரட்சி நடக்கும்போது
1949 புரட்சி முடிவுக்கு வந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சியில வெற்றி அடைஞ்சுது. அப்போ கேடிஎம்னு சொல்லி அப்ப அப்ப இவர் தான் ரன் பண்றாருல்ல, அத மாசேதுங் தான் ரன் பண்றாரு இல்லையா? ஆமா, மாசேதுங் தான், மாவோ தான் நடத்துறாரு. அந்த புரட்சியை நடத்திட்டு வராரு. அப்போ அதாவது ஜப்பானுடைய ஏகாதிபத்தியத்தின் கீழே தான் வந்து இருக்கு இது சைனா. இப்ப ஜப்பானுக்கு எதிரான போர்ல தான் வந்து ஈடுபட்டு நடத்துறாங்க. இந்த கேடிஎம்ங்கிறது அங்க இருக்கிற கிட்டத்தட்ட வந்து லோக்கல்ல இருந்துகிட்டு ரூல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களும் வந்து சண்டை நடத்துறானுங்க. ஜப்பானுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளும் சண்டை நடத்துறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை நடந்துகிட்டு இருக்கிறப்ப இடையில வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துருது. அடிச்சு 2 பேரையும் அடிச்சுட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி முழுமையா வந்து சைனாவை வந்து பிடிச்சிருது. புரட்சியும் வந்து வெற்றி அடையுது. இந்த இந்த கேடிஎம்ங்கிற குரூப் வந்து அந்த அந்த கட்சியோட குரூப் வந்து ஓடி ஒளிஞ்சு தஞ்சம் அடைஞ்ச இடம் தான் வந்து தாய்வான். இப்போ அவனுங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தனி நாடுன்னு சொன்னானுங்க. அதை சர்வதேச அரங்கில் யாரும் ஏற்றுக்கல. ஸோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அது அப்படியே இருக்கு. அது சைனாவினுடைய ஒரு பகுதி தான், காலகாலமாக சைனாவினுடைய பகுதி. அங்கே போனவனுங்க நாங்கள்லாம் தனி நாடுன்னு சொல்லிக்கிட்டானுங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு யாருமே ஏற்றுக்கல, அன்னைக்கும் யாருமே ஏற்றுக்கல. அமெரிக்கா கொண்டு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, சர்வதேச அரங்கில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அது சைனாவினுடைய பகுதின்னு. இப்போ அந்த அந்த டிஸ்பியூட்ல இருந்து இன்னைய வரைக்கும் வந்து அந்த குரூப் வந்து தனி நாடா கேட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. இதான் வந்து அங்க இருக்கிறது. ஓ, இப்ப ஒரு கட்சியா ஒரு ஒரு போராடின ஒரு குழு வந்து அங்க போய் இருந்துகிட்டு எங்களுக்கு தனி நாடு அப்படின்னு சொன்னதுதான் இப்போ வரைக்கும் அது ரன் ஆயிட்டு இருக்கே தவிர, அதுக்கு முன்னாடி வந்து அவனுங்க வந்து சைனாவில் ஒரு பெரும்பகுதியை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த குரூப். அது வந்து ஒரு மொனார்கி. ஓகே ஓகே ஓகே. அவனுங்கெல்லாம் அடிச்சு விரட்டினதுல அவனுங்கெல்லாம் அங்க போய் தஞ்சம் அடைஞ்சுக்கிட்டானுங்க. சண்டையில ஜெயிக்க முடியாம போய் தஞ்சம் அடைஞ்சிட்டானுங்க. அது அப்போதைக்கு சைனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி, ஏன்னா அவனுங்க எல்லாருமே சைனாக்காரனுங்க தான். ஸோ அதனால அவனுங்க எல்லாம் அழிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த போரை வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க, உள்நாட்டு போரை. ஓகே, இப்ப புரியுது எனக்கு. வடகொரியா தென்கொரியா பிரிஞ்ச மாதிரி தான் நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்ப அந்த பெருமுதலாளிகள் எல்லாம் வந்து வடக்குல போய் தெற்குல போய் செட்டில் ஆயிட்டாங்க. உழைக்கும் மக்கள் எல்லாம் வடக்குல இருந்துட்டாங்க. அதனால அதை அப்படியே பிரிச்சுட்டாங்க. ஆமா, தெற்குல இருந்த மக்களுமே வடக்குக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இங்க வந்து கம்யூனிஸ்ட புரட்சி, அங்க வந்து எல்லாம் ஏகாதிபத்திய சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு, கொலாபரேட்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த மக்களுக்கு எதிரான போரா தான் வந்து அவனுங்க நடத்தினானுங்க. அப்போ அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. மக்கள் பூரா வந்து பிரிஞ்சு இந்த பக்கம் வந்துட்டாங்க. உழைப்பாளர்கள் பூரா இந்த பக்கம் வந்துட்டாங்க. அந்த பக்கம் பூரா வந்து பெரும் நிறுவனத்தினுடைய முதலாளிகள் பூரா அந்த சைடு இருந்தானுங்க. அது அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா உள்ளுக்கு நுழைஞ்சு போரை நடத்தினதுல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அந்த பார்டர். ஓகே. அப்போ போன வீடியோல ஒரு தோழரோட ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, தோழர் வடகொரியா பத்தி பேசுங்க. நம்ம மேபி தோழர் புதிய தோழர் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் வடகொரியா பத்திய அந்த காணொலியை. நான் இந்த வீடியோ முடியும் போது கொடுக்குறேன். அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்ச கொடுத்துட்றேன். தோழர் திரும்ப ஒரு கேளுங்க. ஏன்னா நீங்க வடகொரியா அப்படின்றதா இருக்கட்டும், இப்போ நான் சமீபத்தில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த ஈரான் அட்டாக்கு இஸ்ரேல் மேல் நடந்த பிறகுதான் திடீர்னு பல யூடியூப் சேனல்கள் முழிச்சு வந்துட்டு இப்போ இவங்க பத்திலாம் திடீர்னு பேசுறாங்க. தாமஸ் சங்கரா பத்தி பேசுறேன்றாங்க, இவரை பத்தி இப்ராஹிம் தரோர் பத்தி பேசுறேன்றாங்க, இப்பதான் பேசுறாங்க. வடகொரியா பத்தியும் பேசியிருப்பாங்க. அவங்க வடகொரியா பத்தி என்ன சொன்னாங்கன்னு மற்றவங்க எல்லாம் நமக்கு தெரியல. ஆனா செந்தில் தோழர் பேசின வீடியோ இருக்கு, ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ. அந்த வீடியோ வந்து நான் முழுசா போட்டிருக்கிறோம். இந்த வீடியோட எண்ட்ல தரேன், இல்லைனா கீழே கூட லிங்க்ல தரேன். நம்ம பேஜ்லயே போய் தேடி பாருங்க, கண்டிப்பா இருக்கும். அதுல நீங்க வடகொரியாவோட இதை வந்து டோட்டலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய சண்டைக்கும் அது வந்து உங்களுக்கு புரியும். சொல்ல அப்ப கூட ஒன்று சொன்னீங்கல்ல, அது வந்து ஜெனோசைடை தாண்டி ஒன்று அவங்க பண்ணாங்க அப்படின்னு. அது வேற ஒரு பேர் சொன்னீங்க. அது கிட்டத்தட்ட வந்து ஆம்னிசைடுன்னு சொல்றாங்க. என்னன்னா ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டாங்க. டேம் எல்லாம் கொண்டு போட்டு தகர்த்து ஃப்ளட்டை உருவாக்குனாங்க அந்த போர்ல. அப்பா, வடகொரியா மக்களுக்கு எதிராக அமெரிக்கா வெள்ளத்தை உருவாக்கி அதுல பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க அந்த வெள்ளத்துல. அதாவது குண்டு போடுறதுக்கு இடம் இல்லாம போட்டிருக்கிறானுங்க. போடுறதுக்கு ஸ்ட்ரக்சரே இல்ல, ஸ்ட்ரக்சரே இல்லாம இடத்துல எல்லாம் வந்து போட்டிருக்கிறானுங்க குண்டை. ஏன் வந்து இப்போ வரைக்கும்
தன்னை தனிமைப்படுத்திக்குது வடகொரியா அப்படின்னா இதெல்லாம் மிக முக்கியமான காரணம். இதெல்லாம் நீங்க இப்போ கேட்கணும்னா நீங்க வந்து அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பேசுனதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் வந்து தன்னை வந்து ஒட்டுமொத்தமா வடகொரியா வந்து இதுல தனிமைப்படுத்திக்குது, ஒட்டுமொத்த இந்த மற்ற நாடுகள்ட்ட இருந்து தனிமைப்படுத்திக்குது அப்படின்றது. அது இதோட வேற ஏதாவது தனிமைப்படுத்தலைங்க. இவங்க தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது எதையும் யாரையும் தனிமைப்படுத்தல. இவங்க இல்ல இப்ப தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இல்ல இப்ப அவங்க ஏதாவது நாடுகள் கூட பிசினஸ் பண்றாங்களா? பண்ண முடியாதுல்ல. எல்லாத்தையும் வந்து தடை பண்ணி வச்சிருக்கிறானுங்க. யுனைடெட் நேஷன்ஸ்ல தடையை கொண்டு வந்து வச்சிருக்கிறானுங்க. ஏன்னா அணுகுண்டு தயாரிச்சிட்டாங்கன்னு. நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டில வந்து இல்ல நார்த் கொரியா. ஸோ அதனால வந்து அது அணு ஆயுதம் வச்சிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து சாங்ஷன்ஸை கொண்டு வந்து சர்வதேசம் முழுக்க வந்து சாங்ஷன்ஸ் போட்டு வச்சிருக்கிறானுங்க. அதனால அது மற்ற நாடுகள் கூட ட்ரேடு உறவுகளை வச்சுக்க முடியல. அதான் அங்க இருக்கிற சிக்கல். அது ஒன்றும் தன்னை தனிமைப்படுத்திக்கல, இவனுங்க தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறானுங்க. பரவாயில்லடான்ட்டு அவங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப 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 இந்த ஈரானுக்கு அப்புறமே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எங்க நீ ஈரான் மேல குண்டு போட்டு எங்க போய் இந்த நார்த் கொரியா மேல போடு அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அப்படிதான் அது இல்ல இருந்துச்சுன்னா அதனுடைய அந்த நாட்டை எப்படி நீ பாக்குற, அது இல்லைன்னா எப்படி அந்த நாட்டை பாக்குற அப்படின்றத இவங்களோட இது இரட்டை முகமே காட்டி கொடுத்துருச்சு இப்ப சமீபத்துல. அது வெறும் அணு ஆயுதம் மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அது மிகப்பெரிய அளவுக்கு ஏவுகணை தொழில்நுட்பத்துல ரொம்ப வலுவான நாடா இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட ஆர்ட்லரி செல்ஸ்ல இருந்து நீங்க அவங்க டனல்குள்ளெல்லாம் வந்து நீங்க இப்ப இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது அவங்க டனல் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. இந்த டனல் நெட்வொர்க்கு காசால இருக்கிறது, இதுல யமன்ல இருக்கிறது, ஈரான்ல இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்களோட டனல் பார்க்கும்போது. நம்ம தொடக்கத்திலே பேசிருக்கோம், இது எல்லாத்துக்குமே இது வந்து டிசைன் வந்து அவங்க தான்ல. ஆமா, கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கன் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போர் நடைமுறைக்கு இந்த டனல் நெட்வொர்க் சிஸ்டத்தை வந்து முதல்ல உருவாக்குனது நார்த் கொரியா தான். அதுதான் வந்து அது சஸ்டைன் பண்ணுது. ஆர்ட்லரி செல்ஸ்ல இருந்து சிறிய வகை குண்டுகள்ல இருந்து எல்லாத்தையும் வந்து வலுவா வச்சிருக்கக்கூடிய நாடு அதுதான். கன்வென்ஷனல் மிலிட்ரியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாடு நார்த் கொரியா. அதனாலதான் போக மாட்டேங்கிறானுங்க. அணு ஆயுதம் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்து டிட்டர் பண்ற அளவுக்கு கன்வென்ஷனல் வெப்பன்ல வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஏவுகணை தொழில்நுட்பத்தில இருந்து எல்லாத்துலயும். ஏவுகணை தொழில்நுட்பம்லாம் நார்த் கொரியா ரொம்ப முன்னாடியே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனாலதான் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க சைனா கூட போர் தொடங்கும் போது இது மேபி நார்த் கொரியா என்ட்ராவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல. எது வேணாலும் நடக்கலாம். அது வந்து சைனா கூட போர் வந்ததுன்னா கிட்டத்தட்ட அது உலக போரா தான் இருக்கும். சைனாவோ ரஷ்யா கூடயோ போர் வந்ததுன்னா அது வந்து உலக போர் தான். ஓகே 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 ஓகே. இல்ல இப்ப இந்த உக்ரைன் இப்போ இந்த இதையுமே இப்போ அங்க இருந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஆர்டில வந்து ஒரு ஐ திங்க் இந்த உக்ரைன் உள்ள இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் மாதிரி ஒருத்தர் தான் பேசுறாரு. இவங்க வந்து திரும்ப திரும்ப ஆயுதங்கள் கொடுக்குறேன், திரும்ப திரும்ப சண்டை மூட்டன்னு, நீங்க வேர்ல்டு வாருக்குள்ள எங்களை ஏன்டா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுறாங்க. உக்ரைன் கண் கூட தெரியுது வந்து வேர்ல்டு வார் 3க்கு தான் நீங்க வந்து பிளான் பண்றீங்க, அதுக்கு எங்களை வந்து நீங்க பேட்டில் ஃபீல்டா பயன்படுத்தி எங்க மக்களை கொண்டு எங்களை ஏன் இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு இப்ப அங்க இருக்கிற ஆட்கள் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் வந்து ஆட்கள் பற்றாக்குறையினால வந்து ஆட்களை வந்து கிடைக்கிற எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இது எந்த அளவுக்கு ஒரு யுக்ரைனியர்களை கம்ப்ளீட்டா அழிச்சு முடிக்கிற வரைக்கும் யுக்ரைன்ல வந்து போர் நடக்கதான் செய்யும், வேற வழியே கிடையாது. இது எப்படின்னா புலிவாலை பிடிச்சிட்ட கதை தான். ஆமா, அடுத்து திருப்பி போலந்துக்கு எதுவும் திருப்பி வாங்க நினைக்கிறேன். திருப்பி வந்து எல்லாத்தையும் பலி கொடுப்பானுங்க, பலி கொடுப்பானுங்க. ஏன்னா அவனுங்களுடைய அந்த குளோபல் பிரைமசி வந்து மெயின்டைன் பண்ணும். அது அவனுங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்களை வந்து தோழர்கள் கேட்டாங்கன்னா தெரியும். என்னன்னா இது வந்து கம்ப்ளீட்டா மேற்கத்திய சிவிலைசேஷனல் இதுல அவனுங்க வந்து உலகத்தை வந்து இந்த ஏகாதிபத்திய சக்திகள்ல இருந்து காலனிய சக்திகளா இருந்து தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய லாபத்தையும் வந்து உருவாக்குனதனுடைய அடிப்படை வந்து தெற்குலக நாடுகள்ல இருந்து சுரண்டுனதுதான். ஏன்னா அவனுங்களுக்கு விளைச்சல் இல்லை, ரிசோர்சஸ் கிடையாது. இதெல்லாத்தையும் சுரண்டி தான் வந்து அவனுங்க வந்து லாபம் சம்பாதிக்கிறானுங்க. அதன் மூலமா தான் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து நவீன அடிமைத்துவத்துக்கு கீழே நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறானுங்க.
ஸோ இதுல இருந்து விடுபட்டு நாம வந்துட்டோம்னாக்க அவனுங்களுடைய பவர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னாக்க அவனுங்களால தொடர்ந்து அவனுங்களுடைய அந்த ப்ரிவிலேஜை வந்து என்ஜாய் பண்ண முடியாது, லாபத்தை வந்து சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால இது அமெரிக்காவினுடைய பிரைமசியை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, அதன் மூலமா பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏகாதிபத்திய சக்திகள், குறிப்பா வந்து ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய சக்திகள் எல்லாருடைய இருப்பையும் காப்பாத்துறதுக்கான போரா தான் வந்து இந்த போரை ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. ஸோ அதனால யுக்ரைன் மட்டும் இல்லை, அந்த மேற்கு ஐரோப்பா நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் காவு கொடுப்பானுங்க, எக்ஸப்ட் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளையும் வந்து பலி கொடுக்கறதுக்கு அவனுங்க தயாரா தான் இருக்கிறானுங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டா அவனுங்களோட பிரைமசியை மெயின்டைன் பண்றதுக்கான போர். ஓகே, நீங்க இதை சொன்னதுனால நம்ம ஏற்கனவே பேசணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொமானியாவா இல்ல மால்டோவா ரெண்டையுமே வந்து அதுக்கான களமா ஃபீல்ட ரெடி பண்றாங்க அப்படின்னு. ரொமானியால அந்த வரிசையா வச்சிருக்கானுங்க தோல, ரொமானியா, மால்டோவா, அதே போல இது ஜார்ஜியா, லுத்வேனியா, லாட்வியா. ஆமா ஆமா, அது மூணு தான் முதல்ல அடி போட்டுன்றாங்க அவங்க. நேட்டாவே எல்லாத்தையும் வரிசையா வச்சிருக்கானுங்க. போலந்து வரைக்குமே, போலந்து, ஹங்கேரி, இன்னும் மற்ற அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள், இது எல்லாத்தையுமே காவு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. அவங்க எல்லாம் இப்ப வந்து மேபி அந்த ரெண்டு நாடும் ஹங்கேரியும் ஸ்லோவாக்கியாவும், ஸ்லோவாக்கியாவோட பிரதமர் ஹங்கேரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓரளவுக்கு முழிச்சிட்டாங்க அப்படிதான் தெரியுது. எப்படி இவங்களுக்கு முழிச்சிட்டாங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம சொன்ன காரணம் தான். ஏன்னா இவனுங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள பலி கொடுத்துருவானுங்கிறது அவனுங்களுக்கு தெரியுது. ஆமா ஆமா, ஏன்னா அவனுங்களை எப்பவுமே இவனுங்க கீழ் மட்டமா தான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. போலந்து வரைக்கும் இவனுங்க வந்து கீழ் மட்டமா தான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவன் வந்து இவனை ஈக்குவலாவே அவனுங்க பாக்கல. சோ அதனால அவனுங்களுக்கு தெரியுது இது கடைசியா வந்து நம்மளையும் பலி கொடுப்பானுங்கடான்னு தெரியுது. அதனாலதான் அவனுங்க எச்சமுடுறானுங்க இப்பவே, இது முதல்ல இங்கே நிறுத்திடணும் அப்படின்ட்டு. அதனாலதான் வந்து இவரு ஒரு தடவை புட்டின் பேசும்போது எங்களோட அடுத்த குண்டு நேர வெஸ்டர்ன் யூரோப்ல விழும் அப்படின்னு சொன்னாரு. யூரோப்ல விழுன்னு சொல்லல, வெஸ்டர்ன் யூரோப்ல விழுன்னு சொன்னது வந்து அவங்களுக்கு தான் தகவல். அது நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்க பலி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காத, ஒன்னே வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்றது. ஆமா, சரி தோழர், பார்க்கலாம். சரிங்க தோழர், சரிங்க தோழர். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா நினைக்கிறேன். தோழர்களுக்கு முதல்ல நன்றி. போன தடவை நாங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேல நிறைய தோழர்கள் சொல்லியிருந்தீங்க போட்டோலாம் ஒன்றும் தேவையில்ல தோழர், நீங்கள் பேசுறது போதும் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு அதுதான் வேணும். காலம் சரியான இடத்துல வரும்போது நம்ம அடுத்தடுத்த நிகழ்வு என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம். மேபி வீடியோவில் வர்றாம என்ன பண்ணலான்றதை அதை பார்க்கலாம். தோழர்கள் போட்டு இந்த லைக்கும் வந்து மற்றபடி அதுதான் அந்த வீடியோவே கொண்டு போச்சு, மற்ற எல்லா தோழர்களும் கொண்டு போச்சு, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள். உங்க எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி தோழர். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். மிக்க நன்றி தோழர்களுக்கு, மிக்க நன்றி. ஆனா போன முறை வந்து நிறைய லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தொடர்ந்து அதை பண்ணுங்க. ஸோ அப்போதான் இந்த வீடியோக்கள் வந்து விரிவா போகும். உங்க நட்பு வட்டாரங்களுக்கும் உங்களுக்கு என்னென்ன தொடர்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.